இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க சார். ஆரம்பிச்சு விடுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் வந்திருக்கு, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. சொல்லுங்க தேவா சார். சொல்லுங்க. தேவா சொல்லுங்க. தேவா சொல்ல விடுங்க. நான் சொல்லணும்னா சதீஷுக்கும் மீனாட்சி சாருக்கும் தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இதுல ஸ்டார்டிங் தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம், சொல்லணும். ஆமா ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் திங் அதை சொல்லி ஆகணும். தென் இங்க இந்த ட்ரெயின் அரேஞ்ச்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் நம்ம அங்க போனது 1.5 மணி நேரம் ஆனது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அரேஞ்ச்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரூம் அதுக்கப்புறம் போனோம், ரூம்ல செட் ஆனோம். அந்த மகாகாளேஸ்வரர் கோயில் ஃபர்ஸ்ட் 2 டைம் நைட்டு பார்த்தது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது காலையில மறுபடியும் 7 o'clock வந்து பாக்குறப்போ ரொம்ப அட்டகாசமா இருந்தது. அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். அவ்வளோ இது வந்து நம்மளால திருப்பி பார்க்க முடியுமா என்னங்கிறது தெரியல. ஆனா நல்லா இருந்தது. கரெக்டா அந்த பூஜை டைம் காலையில வெளியில வர வரைக்கும் அந்த கோயில்ல இருந்து அவ்வளவு நல்லா இருந்தது தெரிஞ்சு உண்மையிலேயே. அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்தோம். தென் உஜ்ஜயினி காளி கோயில் போயிட்டு வந்தோம். எல்லாம் சுத்திட்டு இதுக்கு இண்டோர் போறப்பதான் கொஞ்சம் சிரமப்பட்டோம் நம்ம பஸ்ஸுக்கு. அது கொஞ்சம் பிளான் ஏதாவது மாத்திருக்கலாமோ அப்படிங்கிறத யோசனையும் வந்தது நமக்கு. அதுக்கப்புறம் இண்டோர் போனோம். இண்டோர்ல இருந்து நம்ம இது என்ன அது இதுக்கு போனோமா, ஓம்காரேஸ்வரர். அதுவும் நர்மதை ஆத்துல குளிக்கிற ஒரு அனுபவம். மறுபடியும் அந்த வாய்ப்பு எப்ப கிடைக்குமோ தெரியல. அதுல மமலேஸ்வரர்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் போனது என்ன லிங்கம்னு தெரியல. அதுதான் மமலேஸ்வரரா? பட் வேற ஏதோ லிங்கம் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அங்க பாத்துட்டு தான் போனோம். பட் அதுதான் பெஸ்ட். அது நம்ம பண்ணிட்டோம். ஆக்சுவலா எதேச்சியா தான் பண்ணோமா என்னன்னு தெரியல. இங்க பாத்துட்டு தான் அங்க போனோமா. போகும்போது இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் அங்க போனோமா. இந்த டெம்பிளோட இதே வந்து அதுதான். அது அந்த டெம்பிளோட ஓனரே வந்து அது மந்தாதா. அவர் பேரே மந்தாதா. சிவனோட பேரே மந்தாதா. அந்த தீவோட நேமே மந்தாதான்னு அது கிரியேட் ஆனது. அது அந்த ஏற்கனவே இருந்தது இல்ல. 2 நதியால கிரியேட் ஆன இடம். விந்திய மலை வந்து ஹைட் ஆகிறதுக்காக விந்தியராஜன் வந்து கேட்டதுனால இந்த மலையில வந்து அவரு தங்கி அதை செஞ்சப்போ அது ரொம்ப ஹைட் ஆகுதுன்ட்டு இவரை அகத்தியரை வந்து தென்னாட்டுக்கு அனுப்பிச்சு விட்ட இடம். அங்க இருந்துதான் அகத்தியர் வந்தாரு நம்ம தென்னாட்டுக்கு. அதை வந்து சமப்படுத்துறதுக்காக அந்த இடம் தான் ஓம்காரேஸ்வரர். அற்புதமான ஒரு இடம். பட் ஆனா நம்ம போனது என்னன்னா ஃபாஸ்ட் மூவ்மெண்டா இருந்தது. எல்லாமே 1 day இருந்து பார்த்துட்டு வரக்கூடிய நேரமா இருந்தா பரவாயில்ல. மேபி ஃபியூச்சர்ல அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா பெட்டர். ரிட்டர்ன் ஜேர்னி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட் ஏறணும். ரமேஷ் எல்லாம் எதிர்பார்த்திருக்க மாட்டாப்புல. அப்படியே வானத்திலே இதெல்லாம் ஸ்கையெல்லாம் பார்த்துருப்பாப்புல ரமேஷ். குட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் மதுரையில இருந்து வந்த டீம், உங்க ஆபீஸ் டீம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீம். எனக்கு அந்த மாதிரி ஒரு சகோதரத்துவம் மறுபடியும் வேற எங்கேயும் இந்த மாதிரி கிடைச்சதில்லை. ஓகே, அடுத்தது சார் மீனாட்சி சார். அடுத்தது யாரு நீங்க சார்? அதான் சொன்னேன் லாஸ்ட் சார் விட்டெல்லாம் பிடிச்சிருவோம். இல்ல சார், நீ கேப்டன், யார் சொல்றீங்களோ அவங்க பேசுவாங்கன்னு சொல்ல வரேன். கிடையாது சார், நம்ம எதிர்பார்த்த அளவு நல்லா பண்ணோம். எல்லாமே சில இது இடைஞ்சல்கள் என்னன்னா, நம்ம தேவா சொன்ன மாதிரி வண்டி வந்து அந்த ஒண்ணு மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். மத்தெல்லாம் நல்லபடியா பண்ணோம். எல்லாமே ரூம் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து ரூம் டிக்கெட் புக் பண்றதுல இருந்து எல்லாமே அந்த ஒண்ணு பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியமா இருந்திருக்கும். இப்போ அவர் சொன்ன மாதிரி விந்தியமலை இந்த இதெல்லாம் தகவல்லாம் எங்க இருந்து எடுத்தா தெரியல. பரவாயில்ல, தேவா கொஞ்சம் கலெக்ட் பண்ணிருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் கலெக்ட் பண்ணாரா, போனதுக்கு முன்னாடியே கலெக்ட் பண்ணிட்டாரா? முன்னாடியே கலெக்ட் பண்ணியிருந்தாருன்னா நம்ம சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் நம்ம கேர் எடுத்து பண்ணிருக்கலாம். இதை விட நல்லா பரவாயில்ல. இனி அடுத்த ட்ரிப்புக்கு வந்து நம்ம எங்க போறோம்ன்றதை கொஞ்சம் ஒரு 6 மாசம் முன்னாடியே நம்ம எல்லாருமே கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு நல்லபடியா பண்ணணும். இன்னொன்னு நான் இப்ப பார்த்ததுல நெக்ஸ்ட் ஏதோ வைஷ்ணவி தேவின்ற மாதிரி பேசணுவாங்க. நம்ம எல்லாருக்குமே பேசணும்.
பட் சார் தங்கமணி சார் வைஷ்ணவி தேவி கோயில்னா அது ஒண்ணுதான் பார்க்க முடியும் சார். ஏன் காரணம் என்னன்னா அப்படி அதோட ஆமா அது டைரக்டா நேரா வந்து காஷ்மீர் போகுது. ஓகே அது பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் இறங்கணும் வச்சுக்கோங்களேன், டைம் வந்து ரொம்ப இதா இருக்கும். ரிஷிகேஷ் எல்லாம் பிளான் ஓகே பண்ணோம்னா கொஞ்சம் மோர் எக்ஸ்பென்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன் என்னுடைய இதுல. நம்ம அது என்ன திங்க் பண்ணுவோம் டைம் இல்லாத பட்சத்துல டைம் வேற என்ன கிடைக்காது. டைம் கிடைக்காது, ரொம்ப அது ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்குது. ஸோ அது அந்த டக்குனு வீடியோ பார்த்தப்பே புரிஞ்சுட்டேன். அதை பார்த்துட்டு நம்ம என்னன்றதை அடுத்து நம்ம திங்க் பண்ணுவோம். பட் எல்லாருடைய கோஆபரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அனுப்பிச்சு சார் சொன்ன மாதிரி ஓம்காரேஸ்வரரும் இதுவும் மறக்க முடியாத ட்ரிப்பு. நம்ம ஸ்ரீசைலம் போனதை விட இது வந்து ரொம்ப இதா இருந்தது, த்ரில்லா இருந்தது. எல்லாரும் நல்லா கோஆபரேஷன் பண்ண ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். பூபதி சார் குட் ஈவினிங் எல்லாத்துக்கும். பூபதி கொஞ்சம் உங்க ஃபேஸ் மறைக்குது பூபதி, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். இப்பதான் correct. ஒரு அருமையான ஒரு ஆன்மீக பயணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் சதீஷ் சாருக்கு, மீனா சாருக்கு, அப்புறம் வந்து நம்ம பக்ஸுக்கு, ஏன்னா அவரும் இது பண்ணியிருக்காரு. அது போக வந்து அவங்க நீங்க 3 பேர் வந்து ஒரு மெயின் இதா இருந்தாலும் கூட வந்த எல்லாரோட சப்போர்ட் இல்லைன்னு சொன்னா இது வந்து இவ்வளவு சிறப்பா வந்து போயிருக்காது. மேபி பயணங்கள்ல வந்து சின்ன சின்ன இது வந்து ஏதோ ஒரு இதனால இதா இருந்தாலுமே யாருக்கோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனசுல வச்சுக்காம பூபதி எல்லாரும் மியூச்சுவலி அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்தது. ஆமா ரொம்ப சரி. அது பெரிய அது 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 வந்து பெரிய கிஃப்டடா தான் இருந்தது. அது ஆமா, மாதிரி ஆமா. தங்கமணி தான் ரொம்ப ஜாலியா இருந்தா. ஆமா. முதல்ல அது அது மாதிரி நம்ம இங்க மதுரையில இருந்து மீனாட்சியோட அருள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க சிவனோட அருள் பெற்றுட்டு திரும்பி வர்ற வரைக்குமே வந்து ஒரு ஒரு பெரிய கைடன்ஸோடயே போயிட்டு வந்த மாதிரி ஒரு நல்ல இது இருந்தேன் சார். ஒரு எப்படி சொல்றது, பிளஸ்டு ஒரு ஒரு நல்ல ஒரு கைடட் இதுல போயிட்டு வந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. நம்ம சரி சார், இவங்க நம்ம தங்கமணி சார் கூட நிறைய இந்த சின்ன சின்ன மலை, இப்போ நிறைய இல்லை, சின்ன ஒரு 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 மதுரையை சுற்றி, மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்க சின்ன சின்ன மலையெல்லாம் நிறைய ஏறிட்டு வந்திருக்கோம். ஆமாம், அந்த மாதிரி ஒரு நினச்சிட்டு இது போகிறப்போ இது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பிரமிப்பாகவும் ஒரு பிரம்மாண்டமாகவும் இருந்தது. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இறைவனுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் சரிங்களா. ஏன்னா அவன் அருள் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது, அவனோட வழிகாட்டுதல் இல்லைனாலும் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த பயணத்தை பொறுத்தவரையில் நல்ல நல்ல எப்படி சொல்கிறதுன்னா சிரத்தை எடுத்து பண்ணியிருக்கீங்க மீனா சார், சரி சார். நம்ம ட்ரெயின் டிக்கெட் ஆகட்டும், அது மாதிரி அங்கே ஹோட்டலில் தங்குறதுக்காகட்டும், ஆமாம், அது மாதிரி அங்கே லோக்கல் இதில் இது பண்ணுறதுக்கு, ரிட்டர்னுக்கு. ஆமாம், நம்ம நம்ம இவர் தேவா சார் சொன்னார் அங்கே நம்ம உஜ்ஜைன்லேருந்து ஓம்காரேஸ்வர் போனால் தான் இதாக இருக்கணும் அப்படின்னு. மேபி இருக்கலாம், என்னன்னு சொன்னால் அது கூட அவரோட சுத்தமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண இருக்க முடியாது. நம்ம ஒரு 6 மணி நேரம் பயணம் அப்படி தான் பண்ணணும், இருந்தால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. சரி, அதனால் அதையும் கடந்து போவோம். ஆமாம், அதை மாதிரி ஜெயந்தி அன்னைக்கு போனோம். ஜெயந்தி அன்னைக்கு போனோம். ஆமாம், அதே மாதிரி அங்கே நம்ம உஜ்ஜயினியில் வந்து ஒரு நல்ல முதல் நாள் தரிசனம் மகாகாலேஸ்வரில் ஆகட்டும், 2வது நாள் வந்து நம்ம தரிசனம் பார்த்தது எல்லாமே சிறப்பு தான் சார். ஏன்னா 2வது நாள் நம்ம காலையில் அங்கே போய் நம்மளை அப்படியே வழி நடத்தி கரெக்டாக கூட்டு போய் அங்கே நிப்பாட்டி நம்மளுக்கு தரிசனம் கொடுத்த மாதிரி ஒரு இது இருந்தது. அதெல்லாம் பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு வரம் தான் நம்மளுக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இது பண்ணோம். அது மாதிரி ஓம்காரேஸ்வருக்கு நம்ம இது பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம போய் அந்த ஹோட்டல் திரும்பி அந்த அந்த டேர்னிங் நின்னது, அப்புறம் அந்த நர்மதை ஆற்றுல நின்னது, அதெல்லாம் ஏதோ ஒரு பழக்கப்பட்ட இடத்துலயே நின்ன மாதிரியே ஒரு ஃபீலிங்கா ஓடிக்கிட்டே சரி ரைட்டு. அவர் எது எது எந்த எந்த ஒரு இதுவுமே அவரோட சித்தம் இல்லைன்னு சொன்னால் எதுவுமே இதாகுது. அதனால் அந்த இந்த நினைவுகள் வந்து கட்டாயமாக இருக்கும் சார். ஏன்னா இது தெரிஞ்சு, ஏன்னா நம்ம இந்த நினைவுகள்னா நம்ம கூட போனவங்க, நம்ம எல்லாருமே, நம்ம கூட இருந்த 11 பேருமே ப்ளஸ் சிவன் அருள் எல்லாமே சேர்ந்து நம்ம நல்லபடியாக போயிட்டு வந்ததுக்கு எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. இதே மாதிரி ஒரு சிறப்பான இதை வந்து சீக்கிரமா இது பண்ணுங்க, அரேஞ்ச் பண்ணுங்க என்னோட. நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.
சரிம்மா இப்ப ஆனந்த் சொன்னா ராஜேஷ் இருமா ஒரு கால் இருக்கு சார் அஞ்சலி கிளம்பு. ஒரு நாளைக்கு அஞ்சலி எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருந்துச்சு சார். இது எப்படின்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே தங்கமணி சார் போட்டு விட்டாரு, இப்படி போலாம் வைக்கலாம் சொல்லி அவர் ஸ்டார்ட் பண்ணி விடுவாரு. எண்டிங் வந்து சதீஷ் சார் முடிச்சு வச்சிருவாரு. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. இந்த பையனும் அப்படிதான். இன்னைக்கு டிக்கெட் புக் பண்றாங்க, நாளைக்கு டிக்கெட் புக் பண்றாங்க, பிளைட் அப்படி இப்படின்னு ஏதோ ஓடிட்டே இருந்துச்சு. சரி இது எப்படியும் 1 இயர் ஆகும் அப்படின்னு நினைச்சோம். அப்படிலாம் இல்லை. அவங்க சொன்ன மாதிரி அந்த சொன்ன டேட்ல மீனாட்சி சாரும் சதீஷ் சாரும் பிளான் பண்ணா அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் பார்த்தா கோயிலுக்கு போறோம். ஒரு 12 பேர் கரெக்டா அமைஞ்சாங்க. அந்த 12 பேர்கிட்டையும் ஒரு இறை பக்தி இருந்துச்சு. நான் பார்த்தேன். ஏதோ எல்லாரும் போனோம், சாமி கும்பிட்டோம், போனோம், போ 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 என்ஜாய் பண்ணோம், அங்கே போனோம் இங்கே போகணும் இல்லாம பக்தியோட 12 பேரும் கரெக்டா வந்தாங்க. 12 பேரும் நல்லா எல்லாரும் என்ன வச்சு நீ சாமி பார்த்தியா நீ பார்க்கலையா வா திரும்பி போலாம்னு சுத்தி எல்லாத்தையும் கூட்டி போனதா இருக்கட்டும். அந்த அரவணைப்புலாம் நல்லா இருந்துச்சு. ட்ரெயின் டிராவல் சூப்பரா இருந்துச்சு. அந்த ட்ரெயின்ல உட்காந்துட்டே போன அந்த டிராவல் மறுநாள் ஒரு ரவுண்டு சுத்தி சாமி உஜ்ஜைனில் போயிட்டு சிவனை பார்த்துட்டு காலையில ஒரு வாக்கிங் அடிச்சு ரூம் காண்டி சுத்தணும் பாத்தீங்களா, அதுல இருந்து பெயின் எல்லாம் போயிடுச்சு, முதுகு வலி எல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த ஒரு விஷயம். அந்த டைம்ல நானும் தங்கமணி சார் கோகு சார்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணி நடந்து வந்துட்டு அந்த உதயனே ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். நல்லா கிடைக்கிற கேப்ல எங்கெங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ணோம். அடுத்து ஓம்காரேஸ்வரர் அதை பார்த்து அது வந்து ராஜேஷ் இந்த ஒரு இடத்துல பிரேக் பண்ணிக்கிறேன் சார். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம டீமை வந்து நான் ஏதோ மனசளவுலையோ இதுலயோ வந்து புண்படுத்தி இருந்தேன். எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு சாரி சாப்பிடுறதுக்கா விட்டுட்டு சாப்பிட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூபதி. பூபதி அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. சார் இதுல என்ன சார் டீம் விட்டுட்டு நிறைய இடத்துல நான் தங்கமணி சார் கோகு சார் பாலன் எல்லாம் அப்படியே ஏன்னா முன்னாடி போயிட்டீங்க நீங்க உஜ்ஜைன்ல இருக்கிற என்னென்ன ஃபுட் எல்லாம் இருக்குன்னு பார்த்து ஒன்னொன்னா ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு அந்த இது. அவ்வளவு நேரம் நடந்து வந்தாலுமே அந்த இதெல்லாம் டேஸ்ட் பண்ணோம். அப்புறம் நம்ம ஓம்காரேஸ்வரர் சொல்ல போனா அது எல்லாமே எனக்கு ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. அந்த நர்மதை நதி, சிவன், அந்த வேல், இது அடிக்கடி நான் சிவனை பார்க்கணும் அந்த மாதிரி கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல அது எல்லாமே எனக்கு கனவுல பார்த்த மாதிரி விஷுவல் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த விஷயம் எல்லாம். வீட்டுல வந்து இந்த போட்டோ அதெல்லாம் காமிச்சோன்னு என்ன சொன்னாங்க, என்னடா நீ ஒரு புது இடத்துக்கு போயிருக்க, ஒரு பதட்டம் இல்லை, ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி. ஏன்னா என்ன பிளான் என்ன கையில வச்சுன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. உங்க பின்னாடி வந்தோம், எந்த அடுத்தவங்க போறோம் எதுவுமே தெரியல, நல்லா என்ஜாய் பண்ணோம் அவ்வளவுதான். எல்லாமே நம்ம மீனாட்சி சாரும் சதீஷ் சாரும் பார்த்தனால நல்லா என்ஜாய் பண்ணால என்ஜாய் பண்ணது இல்லாம நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிச்சு. அப்புறம் ஹரிஷ் சார் அந்த ஸ்பீச் அது வேற லெவல்ல இருந்துச்சு, உணர்ச்சி பூர்வமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த ஸ்பீச் அவர் கொடுத்த நிறைய டவுட்டு நிறைய கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் நல்லா இருந்துச்சு சார். சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த பயணம் சீக்கிரமா பண்ணணும். தங்கமணி சார் போட்டார் விதைய, இனி அதை வந்து மீனாட்சி சாரும் சஜித் சாரும் பார்த்துவான்னு நினைக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு சார். சூப்பர் சார். தங்கமணி சார் யா சார் குட் ஈவினிங். கேக்குதுங்களா? அடிபட இருக்கா? பக்கா உங்களோட வாய்ஸை கேட்கணும் தான் உட்கார்ந்து. சூப்பர் சூப்பர் சார். இந்த ட்ரிப் வந்து நம்ம 12 பேர்த்துக்குனே அமைஞ்ச மாதிரி இருந்துச்சு சார். வேற யாரு வந்திருந்தா கூட இப்படி அமைஞ்சிருக்காது. நம்ம வந்து ஒரு சின்ன தவறு நடந்தா கூட அதை என்ஜாய் பண்ற டீமா இருந்தோம். ஒரு சாப்பாடு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சாப்பாடு நைட்டு கிடைக்கல, அதை வந்து ஒரு ஆள் கூட மூஞ்சி சுளிக்கல, பரவாயில்ல உடுப்பா கிடைச்சது சாப்பிடுவோப்பா அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்பிரிட் அங்கதான் தெரிஞ்சது டீம்கிட்ட. கடைசி நாள் காரணமே நீங்க தானங்க சார். தங்கமணி சார், நீங்க இந்த இதுல ஸ்டார்ட் பண்ணதுனால நான் ஒரு இது ஆட் பண்றேன். என்டையர் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா என்டையர் இதுன்றதை விட ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம இங்க இருந்து போய் உஜ்ஜயினில இறங்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்டு சாப்பாடை வந்து அப்படியே கண்ணுல கொண்டு வந்த, கண்ணுல இல்ல வாயில வயிறுக்குள்ள எல்லாத்துக்கும். ஆமா, சப்பாத்தி ஆகட்டும், இட்லி ஆகட்டும், தக்காளி தொக்கா ஆகட்டும், லெமன் சாதம் ஆகட்டும், புளி சாதம் ஆகட்டும், அது போக ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்க, ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வர்ற வரைக்குமே வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம டீம் சப்ளை பண்ணிட்டே இருந்தாங்க. ட்ரெயின்ல கூட அவனை ஸ்நாக்ஸ் வித்துட்டு வரல, ஆனா நம்ம நிறைய வச்சிருக்கோம். நானும் தங்கமணி சாருமே சொல்லியிருந்தோம், எனக்குள்ள ஒரு கடையை போட்டுருவோம் சார், இருக்கிற வச்சு 10 ரூபா போட்டுருவோம், செகண்ட் பிளாட்ஃபார்மத்துக்கு போனோம், செகண்ட் பெட்டிக்கு போனோம்னா வித்துட்டு இருந்துடலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் இருந்துச்சு, கொடுத்தாங்க. சூப்பரா இருந்துச்சு சார். அதெல்லாம்
தேங்க்யூ ஆல் டீம். தென் வந்து நமக்கு நான் வந்து இது மாதிரி ட்ரிப்பு வந்து எனக்கு இது பிளான் பண்ணி போகணும் அப்படின்னா சொல்ல மாட்டேன். நம்ம டீம் கரெக்டாக இருந்தாங்கன்னா டீமோட போய் சேர்ந்துக்கணும். டீம் வழி நடத்தி கூட்டிட்டு போகும்போது கூட போகணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். ஏன்னா அங்கே போய் நம்ம போய் போகிறது பாதுகாத்து கூட்டி போகிறது அது வந்து நமக்கு கொஞ்சம் பொறுப்பு எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால அதெல்லாம் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் சிற்பத்தை செதுக்கிற மாதிரி ஒரு இந்த கரெக்டி ஹைலைட் என்னன்னா ஃப்ளைட்டில் போட்டிங்க பார்த்தியா 12 டிக்கெட்டு ஜன்னல் சீட்டு அதுதான் சார் இருக்கிறதுல மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. மாஸ்டர் ஸ்ட்ரோக் பாருங்க. சின்ன பண்ணாரு. ஏன்னா நானும் எனக்கும் டவுட் இருந்துச்சு. திரு சார் இதை பத்தி சொல்லியிருந்தாரு. நானும் டவுட் இருந்துச்சு. சரி 3 பேர் உட்காந்துருந்தா யார் உட்காருதுன்னு ஒரு கேள்வி கண்டிப்பா மனசுல சொல்லலாம் கூட மனசுக்குள்ள தோணும். நம்ம இல்ல உட்காந்து அப்படின்னு. ஆக்சுவலா தங்கமணி அது ரியலா நடந்தது என்னன்னா, நான் இந்த பஸ்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்றேன். பஸ்ஸுகிட்ட சொன்னேன், பஸ்ஸுல நிறைய பேர் புதுசா வராங்க, அவங்களுக்கு எல்லாம் தயவுசெய்து விண்டோ வர மாதிரி போடு. இப்ப நான் யாரெல்லாம் போயிருக்கோமோ அவங்களுக்கு எல்லாம் சைட்ல கூட போடு அப்படின்னு. அப்படிலாம் வேணாம் சார், இப்பதான் புக் பண்றோம் பாருங்க, ஃபுல் ஃபிளைட் ஃப்ரீ, எல்லாத்தையும் விண்டோ சீட் போடுவோம், நமக்கு அந்த ஆப்ஷன் இருக்குன்னாப்புல ரைட்டுன்னு போட்டோம். அது கரெக்டா நமக்கு அமைஞ்சுது. இல்ல அது சொல்ல உண்மையாலுமே முடியாது. எல்லாரோட ஹாப்பினஸ் அது ஒரு 2 மணி சந்தோஷத்துல நேரம் உச்சமா எல்லாத்தையும் இருக்கும் வானத்துல பறக்க வச்சதுதான் சார். மிதக்க வச்சது. அது மாதிரி சாமி பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம நர்மதையெல்லாம் வந்து மேப்ல தான் படிச்சிருக்கேன். இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கூட மேப்ல சென்டர்ல வருமாடா ஒரு நர்மதை நதி, அந்த இடத்துக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்றது வந்து மேப்ல தான் பார்த்துருக்கேன். அதை போய் கண்ணில் பார்த்ததெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருந்துச்சு சார் நம்ம ட்ரிப்பு. எங்க வீட்டில் சொன்னேன் எவ்வளவு செலவாச்சுன்னு. நான் முன்னாடி செலவெல்லாம் சொல்லலை. இப்போ ஒரு 2000 ரூபா ஆச்சு அப்படின்னு. என்னங்க 2000 ரூபா அங்கே போயிட்டு விட்டீங்க இங்கே போயிட்டு விட்டீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு நம்ம டீம். யாரும் வந்து எதை பத்தி யோசிக்கலாம். என்ன சொன்னாங்க ஒருத்தர் கூட மாத்தி பேசுற டீம் இல்ல. அதனால ரொம்ப என்ஜாயபுளா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு ஆல் த டீம். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். ஆனா சார் இவன் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ட்ரிப்பு வைஷ்ணவி தேவி போடுவோம். அது இல்லைனாலும் பக்கத்துல லோக்கல்ல ஒரு மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒரு இல்ல இல்ல இலங்கை இந்த மாதிரி இல்ல இல்ல ஏதாச்சும் போடுவோம். பூபதி, தங்கமணி அடுத்து வந்து 2 கோயில் வந்து நம்ம குஜராத் தான். குஜராத்ல ஒண்ணு நடுவுல வந்து நம்ம வைஷ்ணவி தேவிங்கிறது தனியா போயிடலாம். அது ஒன்றும் தனி ட்ரிப்பா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகே சார், ஓகே. நீங்க சொன்ன ப்ரீ பிளானா இதனுடைய போட்டுருவோம். கண்டினியூவேஷன் குஜராத் தான் வரும். சூப்பர் சார். பண்ணிடுவோம் சார். நம்ம தேவதான பட்டி சொன்னீங்க, அது வேற பெண்டிங்ல இருக்கு. அடுத்த வாரம் முடிச்சு விட்டுருவோம். அதெல்லாம் நீங்க விட்டுருங்க, அது லோக்கல் ட்ரிப். அதெல்லாம் வந்து இதுல சேர்த்தீங்க. அது இப்ப நம்ம வழக்கம் போல அடுத்த ஒரு வாரம் தான் கேப், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவோம். போயிடும் சார். சிறப்பு சார். போயிரும். அந்த ட்ரிப்ல பாலாவை சேர்த்துக்கோ சார். பாலாவை மீனாசாரி சேர்த்துக்கோ சார். கண்டிப்பா உள்ள தூக்கி போட்டுருவோம். ஓகே சார், சூப்பர் சார். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். ஓகே. ரமேஷ் சார் ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் எக்ஸிட் ஆகிக்கிறேன். எனக்கு டீம் வெயிட் பண்றாங்க உள்ள நோ இருக்கனால ப்ராப்ளம். டீம் வெயிட். கிளம்புங்க. ஓகே திரு சார், பாய் சார். நல்லா திரு சார் வந்து கடைசி எல்லாத்துக்கும் ஆமா எல்லாத்துக்கும் கரெக்டா வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தது. ஒரு திருசாரோட அப்ரோச் வந்து நம்ம என்டையர் டீமுக்கு எனக்கு ஒரு லெசன் லேர்னிங் இருந்துச்சு. நம்ம இப்படி கூட பிஹேவ் பண்ணலாமோ அப்படிங்கிறது இருந்துச்சு. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். நன்றி. ரமேஷ் சார் சொல்லுங்க சார். நீதான் பேசணும். ஆன்மீக சுற்றுலா மையமா வச்சு இந்த இது பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் இது 3 வருஷம் நாங்க இப்ப கண்டினியூவா போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வருஷம் 2024 ஸ்டார்ட் பண்ணுச்சு. 25, 26 3 வருஷமா போயிட்டு இருக்கோம். 3 வருஷமே ஒரு இது இல்லாம, அந்த ஒரு கொஞ்சம் கூட இது இல்லாம கரெக்டா போயிட்டு கரெக்டா கூப்பிட்டு வராங்க. எந்த இது மேல பயமும் இல்லை. ஒரு வெளி ஸ்டேட்டுக்கு போறமே ஒரு இது இருக்குமேன்னு அந்த ஒரு இதுவே இல்லை. கூடையே எல்லா இதுமே பாதுகாப்பா போய் பாதுகாப்பா வரும். ஒரு எப்படி நம்ம வீட்டுல அப்பா அம்மா கூட்டிட்டு போறாங்களோ அந்த மாதிரி கூட்டிட்டு வராங்க ரொம்ப சேஃபா. அதே மாதிரி அங்க கோயில்ல போய் பாக்குறதும் சரி, கோயிலுக்கு கூட்டிட்டு போறதும் சரி, ரூம்ல தங்கி வைக்க எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லாமே அவங்களே பாத்துறாங்க. சாப்பாடாகட்டும், கோயில் தரிசனமாகட்டும், எல்லாமே அவங்க இது பார்த்து எல்லாத்துக்கும் சிறப்பா பண்ணி தராங்க. இதுல என்னன்னா சதீஷுக்கும் மீனாட்சி சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நான் வந்து 3வது வருஷம் கொஞ்சம் வரும்னான்னு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. இருந்தாலும் கண்டிப்பா வரணும்னு மீனாட்சி சாரும் நம்ம சதீஷும் இது பண்ணதுனால அவரு இதால நம்ம தரிசனத்தை பார்த்தாச்சு. எங்களாலப்பா சிவனை பார்க்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா நீங்க என்ன இருந்தாலும் அவரு மூலியமா உங்களை இது பண்ணிருக்காரு.
அவர் வந்து டைரக்டா இது பண்ண முடியாது, உங்க 2 பேர்த்து மூலியமா என்னை கூட்டிட்டு போறாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க இருந்து மதுரைக்கு கிளம்புற வந்து திருப்பியும் சேலம் வர வரலுமே கம்ப்ளீட்டா ஒரு சின்ன சிக்கல் கூட இல்லாம கரெக்டா கூட்டு போய் விட்டாங்க. சாப்பாடுலயும் எதுலயுமே இந்த குறைங்கிறதே கிடையாது. அதுல எல்லாமே மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சியே தான். எப்படி நம்ம குடும்பத்துல அப்பா அம்மா கூட்டிட்டு போறாங்களா, கூட்டிட்டு வர்றாங்க. அதே மாதிரி நல்லா சிறப்பா கூப்பிட்டு வந்தாங்க. அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் நம்மள வந்து இந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துல வாங்க, ரொம்ப கேர் பண்ணி கூட்டு நல்லா இருந்துச்சு. தரிசனமும் நமக்கு அவரே டைரக்டா நம்மள கூப்பிட்டு பாக்குற மாதிரி தரிசனம், செம்ம தரிசனம். ஒவ்வொரு கோயில்லையும் எந்த ஒரு இது இல்லாம நல்லா பார்த்துட்டு வந்தோம். இன்னும் மேலும் மேலும் இது வளர்ந்து நல்லா இதாகணும். ஆனா இந்த 12 ஜோதிலிங்கம் மாதிரி 12 நண்பர்களும் அமைஞ்சாங்க பாருங்க. ஒவ்வொரு ஜோதிலிங்கம் மாதிரி 12 ஜோதிலிங்கம். அப்படியே 12 ஜோதிகளும் ஒரு அங்கமா போயிட்டு பார்த்துட்டு வந்துடும். இதே மாதிரி 12 பேரும் அழகா எல்லா இடத்துக்கும் சிறப்பா போயிட்டு வரணும். சில மன இது இருந்தாலும் எந்த இது இல்லாம நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரணும். மீனாட்சிக்கும் சதீஷ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு அடுத்த இதுக்கு கண்டிப்பா நம்மளையும் ஜாயின் பண்ணிக்கோப்பா. முயற்சி பண்ணி நானும் வந்துடுறேன். இல்லாமையா மீனாட்சி சார், சதீஷ் சார், முதல் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்றி. எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா சுற்றுலாத்தலம் போயிட்டு வந்தோம். ஆன்மீக சாமி தரிசனம் எல்லாமே நல்லா பண்ணோம். இது மாதிரி தொடர்ந்து மேலும் மேலும் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா அடுத்த இதுக்கு போகணும். எல்லாருமே நல்லபடியா எந்த ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எல்லா கோயிலுக்கும் போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வரணும். அடுத்தது இது போறப்போ இதை விட சிறப்பா இன்னும் நல்லா அரேஞ்ச்மெண்ட் நல்லா பண்ணி எல்லாரும் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா இருக்கணும். யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சல் வராம எல்லா குடும்பத்திலயும் எல்லாரும் நல்லா இருக்கணும். மீனாட்சி சாருக்கு, சதீஷ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ப்ரோக்ராம் எப்ப இது பண்றீங்க? எல்லாரும் சேர்ந்து இதே மாதிரி சேர்ந்து போவோம், சேர்ந்து வருவோம், ஒன்னா இருப்போம். எல்லாரும் நல்லபடியா போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு நல்லா வருவோம். மேலும் மேலும் இந்த மாதிரி அங்கங்க போறதுக்கு தரிசனம் கிடைக்கிறதுக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். நல்லபடியா போயிட்டு வருவோம் எல்லாருமே. ரொம்ப நன்றி சார். மீனாட்சி சாருக்கும் சதீஷுக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எல்லாம் போவோமா இது பண்ணுவோமா எனக்கு நினைச்சு கூட பார்க்கல. உங்க மூலியமா இந்த மாதிரி எல்லாம் இது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்து யாரு? திருமா பாலா பேசுறாரா? பாலா எல்லாருக்கும் வணக்கம். மீனாட்சி சார், தேவா சார், பூபதி சார், ராஜேஷ் சார், ரமேஷ் சார், செல்வம் சார், சதீஷ் சார், திருநா சார், எல்லாருக்கும் வணக்கம். ஆமா, ஃபர்ஸ்ட் என்கிட்ட எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்ட ஃபர்ஸ்ட் 2 பேர் 2 விஷயத்துல ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இதை எப்படி ஃபர்ஸ்ட் இந்த 2 இன்டர்லிங்க் எப்படி கண்டுபிடிச்சீங்க, இங்க முடிச்சா இந்த ஜோதிலிங்கங்கள் எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பட்ஜெட் கேட்டாங்க. யாருமே பாதி பேர் இந்த பிளைட்ல போயிட்டு வந்தேன்றத எங்க பாஸ் கூட நம்பல. நீ யோசமா என்கிட்ட சொல்றப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்னேன். அதே மாதிரி மொத்தம் நம்ம 10 கோயில்கள் பார்த்திருப்போம். அந்த 2 ஓம்காரீஸ்வரர், மகாகாளீஸ்வரர், சின்ன சின்ன கோயிலுக்குலாம் 10 கோயில் நான் பார்த்தேன். 10 கோயில்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உஜ்ஜயினி மகா கோயில், காளியம்மன், விநாயகர் கோயில் அங்க, அப்புறம் மங்கல்யாத் அங்க, அப்புறம் அங்க 11 கிருஷ்ணன் கோயில், இங்க ஓம்காரீஸ்வரர்ல வந்து வைஷ்ணவி தேவி கோயில், அன்னபூர்ணா கோயில், மாதிரி 10 கோயில்கள். இதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா அந்த 3 நாளுமே நம்ம அப்படியே இன்டர் கனெக்டடா ஒன்னு முடிச்சுக்கிட்டே வந்தோம். ஒவ்வொரு கோயிலா வந்தோம். முதல் நாள் கூட நான் என்ன நினைச்சேன், போய் உஜ்ஜயின்ல இறங்கினோம், சாயங்காலம் 6 மணிக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அந்த சதீஷ் அந்த ஸ்வீட்ல போய் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொன்னது அந்த அன்னைக்கு 2 முறை சாமி தரிசனம் முடிச்சு அந்த நைட்ல பூரா அந்த மகாகாளீஸ்வரர் கோயிலோட நம்ம வியூ பார்க்க முடிஞ்சு. காலையில போயிருந்த விட நைட்டோட அந்த கோயிலோட எஃபெக்ட் தரிசனம்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு கோயிலை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது வந்து எங்க போனாலும் அந்த யூனிட்டி தெரிஞ்சு. இப்ப நீ சதீஷ் சாரும் மீனாட்சி சாரும் பேசுறப்ப எது வாங்கினாலும் சரி 12 தான் ஃபர்ஸ்ட் பேசுவாங்க. சோ எல்லாரும் வந்து எத்தனை பேர்த்துக்கு வேணும் அப்படின்ற கேட்கறத விட 12 பேருக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எக்ஸப்ஷன் இருந்தா வேணுமா வேணாமான்னு கேட்கறது அந்த யூனிட்டி எனக்கு நல்லா தெரிஞ்சு.
இந்த ட்ரிப்ல நான் மெயிலா கத்துக்கிட்டது ஒரு சோசியல் ரிலேஷன்ஷிப்ல நிறைய சார் ஒவ்வொருத்தர்ட்டையுமே நான் ஒண்ணுன்னு கத்துக்கிட்டேன். பர்சனலா அவங்களோட பேசுற விதம் சொல்லிக் கொடு. திருநா சார்லாம் எனக்கு சில சொல்லிக் கொடுப்பாரு எனக்கு. இப்போ ஒரு வேட்டி முதற்கொண்டு இந்த கோயிலுக்கு வந்தா இப்படி கட்டணும், சூரிய ஒளி அப்படின்னு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்றாங்க பாத்தீங்களா, வாலண்டியரா சொல்றது பெரிய விஷயம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லணுமான்னு தோணும், அவங்க சொன்னா எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தோணும். பட் சொல்றது அந்த சோசியல் ரிலேஷன்ஷிப்பை நல்லா இந்த ட்ரிப்ல நிறைய கத்துக்கிட்டேன். எங்க வீட்டுல கேட்டாங்க, முதல்ல நல்லா சாப்பிட்டேன்னு கேட்டேன், நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன், அது மட்டும் நல்லா சொன்னேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னேன். எல்லாம் சிரிச்சாங்க. உள்ளது எனக்கு இது ஒரு பெரிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைச்சு ஒரு பாக்கியம் எனக்கு. எஸ்பெஷலி நம்ம வழக்கம் போல எல்லாரும் சொன்ன மாதிரி மீனாட்சி சார் சதீஷ் சாரையும் அப்படி இப்படி நம்ம சில சின்ன சின்ன இது அப்படி பண்ணாலுமே ஒரு முகம் சுளிக்காம எல்லாத்தையும் அரவணைச்சு கூட்டு போனதை ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா கிடைக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். இதுக்கு அப்படியே எல்லாரும் இதே மாதிரி தொடர்ந்து நல்லபடியா பயணம் தொடர்ந்து என்னோட எண்ணம் நடைபெற கடவுள் ஆசீர்வாதம் வழங்கும். சூப்பர் பாலா. கடைசியா வந்து டப்புன்னு பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. இல்ல எனக்கு இது பர்சனலா வந்து நல்ல சோசியல் கனெக்ட் நல்லா எனக்கு. ஒவ்வொரு சதீஷ் சார்ல ரொம்ப முகத்திலே காமிக்க மாட்டாரு. அது என்ன நடந்தாலும் சரி அப்படியே காமிக்காம வாங்க அப்படி இப்படின்னு அடுத்து சார் வாங்க அடுத்தடுத்து இருக்குன்னு சொல்லி சொல்லுவாரு. திருநா சார்லாம் எனக்கு அவரு சில விஷயங்கள் சொல்லி கொடுப்பாரு. ரமேஷ் சார்ல பதில நான் ட்ரெயின்ல போயில போபால் டு உஜ்ஜயினி போனோம். அவர் என்னென்னலாம் பேஸ் பண்ணாரு அவரா சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் இங்க போனேன் அப்படின்னு இருக்கப்ப செல்வம் சார் யதார்த்தம் எதுவுமே இல்லாம பார்க்க வந்து இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஏதோ சொல்லிட்டாரு. தேவா சார் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தர் நான் நிறைய விஷயம் கண்டிப்பா கத்துக்கிட்டேன். அது எனக்கு வந்து ஒரு சோசியல் ரிலேஷன்ஷிப்ல எனக்கு ஒரு கேரக்டர்ல நிறைய ஒரு சேஞ்ச் வந்துருக்கு. அது எப்படி என்னதான் இருந்தாலும் எப்படி இட்ஸ் அண்ட் பட்ஸ் 5 விரல் மாதிரி எல்லாத்தையும் அரவணைச்சு போகணுன்ற ஒரு இது எனக்கு வந்து நல்ல பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடைச்சிருக்கு. அதுக்கு சதீஷ் சார் மீனாட்சி சாருக்கு மிக்க நன்றி. பாலா நீங்க வந்ததுலயே மெயின் வந்து மீனாட்சி சார் தான். எனக்கு பாலா வரணும்னு என்னால நம்ப முடியல. சார் பாலா வீட்டுல விடுவாங்களா கேட்டுங்க சார், டீச்சர் அம்மா வச்சிருவாங்க சார். நீங்க சொல்லியே சொன்னீங்க. எனக்கு அது எங்க போனாலும் உங்களை எப்படி கடைசியா காலைல வந்தோடனே சொன்னாரு முடிச்சிட்டு உங்களை எப்படி கொண்டு போனாலும் அதே சேப்புக்கு திரும்ப அப்படியே கொண்டு வந்து சொன்னாரு. எனக்கு அப்படியே இருந்துச்சு. எல்லாரு மேலயுமே கேர் எடுக்கிறது அந்த டீமுக்கு வந்து எங்க போனாலும் யாராவது ஒரு ஆள் 12 பேர் இருக்காங்களான்றது அந்த யூனிட்டி வந்து எனக்கு இந்த டீம்ல நேச்சரா அமைஞ்சது வந்து நம்ம டீமோட நல்ல இது. எல்லாத்தையுமே நான் நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டேன். எல்லாருமே வந்து அவங்கள அனுசரிச்சு போற கேரக்டர்னால இந்த டீம் வந்து இவ்வளவு தூரம் போயிட்டு வந்து நல்லா அருள் கிடைச்சிருக்கிறது தெரியும். எல்லாருக்கும் நல்லது. நீங்க தான் சார் குருநாதர். ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஸோ இன்னும் அந்த டிராவல் மூட்ல இருந்து நான் வெளில வரல ஆக்சுவலி. ஸோ அதோட எஃபெக்ட்ஸ் வந்து இன்னும் அந்த அந்த ஒரு ஒரு மயக்கத்திலேயே இருக்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த பக்தி மயக்கத்திலையும் அந்த ட்ரிப்பு மயக்கத்திலையும் தான் இன்னும் இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அனுபவம். ஒரு 5 நாள் வந்து இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ணதில்லை. 22ஆம் தேதி நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம டிராவல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் தேவானு தான் முதல்ல பேசிட்டு நம்ம சென்னையிலேருந்து அவங்க பீச் பண்ணிக்கோம் அப்படின்ட்டு வந்தோம். ஸோ டீ சாப்பிடும் போது ஆரம்பிக்கும் எப்படி இந்த டிராவல்லாம் நம்ம பண்ண போகிறோம், எங்கெங்கெல்லாம் போக போகிறோம், ரீகால்லாம் பண்ண வேணாம், ரொம்ப யோசிக்க வேணாம். அவங்க மீனாட்சி சாரும் சதீஷும் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே நம்ம கூட போவோம். கூட இருக்கவங்க யாரும் நமக்கு தெரியல, இன்ட்ரோ பண்ணிட்டு நம்ம மாட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான். எந்த சிந்தனையும் இல்லை. கடைசி வரைக்கும் அந்த டிராவல் முடிகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த சிந்தனையுமே வச்சுக்கல. அந்த டிராவல்ல ஒரு பாட்டா இருந்துட்டு எந்த இடத்துல கூப்பிட்டு சாப்பிட சொல்றீங்களா அங்கே சாப்பிட்டுட்டு, எந்த இடத்துல வந்து பஸ்ல ஏறினா பஸ், ஷேர் ஆட்டோனா ஷேர் ஆட்டோ, ட்ரெயின்னா ட்ரெயின், ஃபிளைட்டா ஃபிளைட், எல்லா இடத்துலையும் போயிட்டு அந்த நொடி பொதுல வளர்ந்தோம். எதை பத்தியும் யோசிக்கல. அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ப்ரோக்ராமை வந்து ஷெட்யூல் பண்ணி அமைச்சதுக்கு சதீஷ் உண்மையிலே வந்து கிரேட். அதுக்கப்புறம் மீனாட்சி சார், இதுக்கு ஒரு விதையே நீங்க தான், இந்த ஜோதிர்லிங்க விதை. அதனால 2 பேர்த்துக்கும் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து மனமார்மான ஒரு நன்றியை நான் சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம போபாலுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது சுட இட்லியோட ஸ்டார்ட் பண்ணோம் ட்ரிப்பு. ஸோ எனக்கு கேபை பிக்கப் பண்ண வரும்போதே அந்த நொடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ட்ரெயினை பிடிச்சிருவோமா, ஏன்னா அவர் தனியாக வர்றாரு, நாங்கள் பிக்கப் பண்ணிட்டு வரணும். ஸோ வந்த கேப் டிரைவரே வந்து மதுரையில் அவர் பேர் சொக்கநாதர். ஸோ அவர் தான் முதல்ல வந்து எங்களுக்கு பிக்கப் பண்ணி கேப்ல பிக்கப் பண்ணி கொண்டு வந்து விட்டாரு. ஸோ அப்பயே வந்து மதுரை சொக்கநாதர் அருள் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னும் பக்கத்தில் மீனாட்சி சாரும் இருக்காரு. ஸோ அதனால நமக்கு பிரச்சனை இல்லை, டிராவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எனக்கு மொத்தம் ஒரு 6 பேர் தெரியும். இங்க மதுரையில் இருக்கவங்க யாருமே தெரியாது. ஆனா இப்ப அந்த 12 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டிவ் தான்.
அந்த 12 பேருமே வந்து இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டிவா இருக்கும். ஸோ அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பார்த்தேன். ஏன்னா எல்லாருமே ஒரு ஓப்பன் மைண்டட். ஸோ ஈஸியா பழக முடிஞ்சது. 5 நாளும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 10-20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க மாதிரி ஒரு பழக்கம் வந்து அமைஞ்சது ஆக்சுவலா. ஸோ அதுக்கு வந்து முதல்ல வந்து அந்த கம்ஃபர்ட் கொடுத்த மதுரை டீம் எல்லாத்துக்குமே மிக்க மிக்க நன்றி. அப்புறம் நம்ம போபால்ல நம்ம போய் இறங்கின உடனே அதுக்கப்புறம் நம்ம ஐஆர்சிட்டில போயிட்டு நம்ம குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு டக்குன்னு நம்ம போனோம். போயிட்டு அங்க இருக்க ஒரு லேக்கு போனோம். ஸோ அந்த லேக்ல போய் சுத்திட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு யங்ஸ்டர் முகேஷ்னு சொல்லிட்டு ஒரு டீ வாலா. ஸோ அந்த அந்த பசங்க அந்த அந்த ஒரு அவர்கிட்ட இருக்க அந்த ஒரு எனர்ஜி வந்து பயங்கரமா இருந்தது. என்ன ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, தன்னம்பிக்கை இருந்தது. ஸோ எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு டீ குடிக்கிறதுக்கு 2 பேரா போனோம். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே போய் அசம்பிள் ஆயிட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ண மாதிரி. ஸோ ஒரு ஹிந்தி தெரியாத ஒரு ஊர்ல போய் எப்படி நம்ம வந்து சர்வை பண்ண போறோம் 5 பேர்னா எனக்கு தெரிஞ்சு யாருக்கு இதுல ஹிந்தி தெரியும்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. ஸோ எப்படி நம்ம சர்வை பண்ணுவோம் பார்த்தா அந்த ஊர்ல இருக்க மக்களோட எண்ண ஓட்டமே வந்து வித்தியாசமா இருக்கிறது நான் பார்த்துட்டு என்னோட பர்செப்ஷன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளில போனோம்னாவே இந்தி மக்கள் எப்படி இருப்பாங்கன்றதுக்கான கம்ப்ளீட் வந்து என்ன நிச்சயமா மாறிடுச்சு ஆக்சுவலி. ஏன்னா அவ்வளோ வெல்கமிங்கா இருந்தாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கப்புறம் போபால் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மகாகல் போகும்போது சதீஷும் மீனாட்சிசாரும் வந்து இந்த பஸ்மா தறி பார்க்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணாங்க. ஆனா அது வந்து சீட்டு 12 தான் இருக்கு. ஆனா அதை புக் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், புக் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து சதீஷ் என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த 12 எதுக்கோ வந்து ரிசர்வ் ஆச்சு, நமக்கு அது கிடைக்கலன்னா அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு அவரு. நம்ம வேற எதனா ட்ரை பண்ணுவோம் போது சதீஷ் என்ன சொன்னாருன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து இது சார் இது பண்ணும்போது 12 வந்து நமக்கு 2 தடவை தரிசனம் வந்து லாக் ஆயிருக்கு நமக்கு. அதனால நம்ம வேணா அதுல நம்ம போலான்ற மாதிரி ஒரு பிளானிங் வந்து இருக்கு. ஓம்காருக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு. சாரி இங்க நமக்கு அவர் காட்டலைன்னா நமக்கு அந்த ஓம்கார்ல நமக்கு 2 தடவை காட்ட போறான்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால நம்ம அவர் பக்கமே போயிடும் சதீஷ். அந்த பத்மரத்தையும் ரொம்ப ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடுங்க நம்ம போலாம் அப்படின்ட்டு. பட் அந்த மகாகால் உள்ள போகும்போதே அந்த ஃபர்ஸ்ட் நாள் உள்ள எந்த பக்கம் என்ட்ரன்ஸே தெரியாம நடந்து போயிட்டு ஒரு இடத்துல உள்ள போய் நிற்கும் போது ஜஸ்ட் லைக் பார்த்தா ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து நம்ம ஈஸியா போயிட்டோம். போகும்போது வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சியாரும் சசியும் வந்து அந்த தேவாரம் திருவாசகம் பாடுறேன்ட்டு பாடும்போது அவங்க நிக்க வச்சு அதுக்கான மரியாதை கொடுத்தாங்க. ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்க, அதனால நின்று பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெகனேஷன் வந்து உண்மையிலே நான் பெரிய விஷயமா பாக்குறேன். ஏன்னா நம்ம திருப்பதியில கூட வந்து பாத்தீங்கன்னா ஜெர்கண்டி தான். ஸோ அவ்வளவு கூட்டத்திலயும் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நின்று பார்த்துட்டு போங்கன்னு சொன்னது வந்து உண்மையிலே பெரிய விஷயமா இருந்தது அந்த ஊர்ல. நான் அதை எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம வந்து 2வது ட்ரிப்பும் அந்த சாமி பார்த்தோம். பிரம்மாண்டமா இருந்தது. அவங்களோட கோயில் பொறுத்த வரைக்கும் இதை பத்தி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுல நம்மளது வந்து எல்லாமே மெடிடேஷன் மாதிரி அமைதியா இருக்கும். கோயில்ல பெல்லு சத்தம் மட்டும் தான் கேட்கும். இங்க வந்து ஆரவாரமா அந்த அந்த சிவனை வழிபடுற விதம் வந்து ரொம்ப புதுசா இருந்தது, வித்தியாசமா இருந்தது. நல்ல அனுபவம் ஆக்சுவலி, நல்ல வைப்ரேஷன் கிடைச்சது. அதை முடிச்சுட்டு வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க அந்த 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 நொடியில வந்து பார்த்துட்டு நம்ம பார்த்த ஒரு பரவசத்தை எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்ட்டு எல்லாருமே வீடியோ கால் போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணி இங்க பாரு நான் இதை வந்து பார்த்துட்டு நீங்களும் இதை பார்த்துருங்க, இந்த டைம்ல பார்த்தே ஆகணும்ட்டு எல்லாத்தையும் லைன்ல எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டுட்டு அந்த ஜூம் பண்ணி அந்த ஏரியாவை காட்டி தன்னோட அனுபவத்தை எல்லாம் தன்னோட வீட்டுக்கும் காட்டணும்ன்ற அந்த பரபரப்பு வந்து உண்மையிலே பெரிய விஷயம். எல்லாருமே காட்டினாங்க. அது நல்ல விஷயம். அது அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த குழு அப்படியே வந்து ஃபேமிலியா மாறி ஒரு பெரிய ட்ரிப்பாகவும் போகணுன்றது என்னோட வாழ்த்துக்கள் என்ற எண்ணங்கள். அது நடக்கும்னு நம்புறேன். அந்த மாதிரி வந்து நான் தான் பார்த்த ஒரு நல்ல ஒரு பரவசத்தை வந்து எல்லாத்துக்கும் காட்டணுன்ற அந்த எண்ணம் வந்து அங்கிருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வரும்போது அடுத்த நாள் வந்து நம்ம காலையில வந்து நம்ம திருப்பியும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கூட்டம் எக்கச்சக்கமா இருந்தது. ஒரு 2000 பேர் இருந்திருப்பாங்க. நேத்து என்னடா 2 நாளும் வந்து அமைதியா நேத்து ஈவினிங் வந்து ஜாலியா பார்த்துட்டோம். ஆனா இன்னைக்கு 3rd ட்ரிப் போறோமே, நம்ம டிக்கெட்டும் 250 வாங்கல. பட் கூட்டம் பயங்கரமா இருக்கே, போலாமா, நல்ல தரிசனம் கிடைச்சிட்டு இன்னைக்கு ரொம்ப இதா போறோமோன்ற மாதிரி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் அந்த கூட்டத்துல போனோம். பெரிய லாங் கியூ, வளைஞ்சு போயிட்டே இருந்தோம். அந்த நொடியில பார்க்கும்போது எனக்கு என்னோட காசி இது ஞாபகம் வந்தது. காசியில வந்து நான் 2 ட்ரிப் பார்க்கும்போது ஈஸியா பார்த்துட்டு 3ஆவது ட்ரிப் வந்து ரொம்ப கியூல சந்து வந்தெல்லாம் போயிட்டு பெரிய கியூல போயிட்டு பாக்குற மாதிரி இருந்த மாதிரியே இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் அமைஞ்சது. ஆனா இந்த ட்ரிப் வந்து 3rd ட்ரிப் போய் நிற்கும் போது கரெக்டா அந்த 12 பேரும் வந்து போய் அந்த நிற்கும் போது அந்த நடையை சாத்திட்டு
கம்ப்ளீட்டா வந்து அந்த மகாகாளேஸ்வருக்கு வந்து உண்மையிலே அது கண்ணுலயே இன்னும் நிக்குது எனக்கு அந்த பரவசம். அந்த அந்த நொடியில நம்ம 12 பேரும் நிக்கிற அந்த பாக்கியம் என்ன இருந்ததுன்னா, அபிஷேகம், அலங்காரம், ஆரத்தி. அது 3மே வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்மளா பார்த்து நவுந்துற மாரி தோணுச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தரிசனம் வந்து கிடைச்சிருக்கு நமக்கு. ஏன்னா, நமக்கு நம்ம போறோம், எவ்வளோ கிடைக்கும், எந்த அளவு கிடைக்கும்னு நமக்கு தெரியல. ஆனா, ரொம்ப ரொம்ப திருப்தியா குடுத்திருந்தாரு. அப்பயே நினைச்சுட்டேன், பஸ்மாரத்தை நீங்க பார்க்கலனாலும் பரவால்ல. இங்கேயே எல்லாமே நல்ல தரிசனத்தை இங்கேயே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாரி அங்க வந்து மகா அருள் குடுத்தாரு. அத முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியில வந்து நம்ம அடுத்து வந்து நம்ம காலபைரவர் கோயில் போனோம். காலபைரவர் கோயில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உஜ்ஜயினி மகாகாளி அம்மன் அதையும் பார்த்துட்டு அது அது பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு வைப்ரேஷன் நம்ம கூடயே வந்த மாதிரி வருது. எந்த ஒரு சிக்கலும் இல்ல. நமக்கு வந்த இதுல மிகப்பெரிய நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த கூட இருக்க அந்த மக்கள் வந்து வந்திருக்காங்க. அவங்கள கூட்டு போய் இந்த இடத்தெல்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தர் விஜய்ன்னு சொல்லி ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து டாக்ஸில கூட்டு போயிட்டு எல்லா இடமும் டக்கு டக்குன்னு நமக்கு என்னென்ன தேவையோ. இதுல யூனிக்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணரும் பலராமும் படிச்ச ஸ்கூலுக்கு எல்லாம் கூட்டு போனாரு. சோ அந்த கிருஷ்ண பலராமர் ஸ்கூலு அங்க அவங்க படிச்ச விதம் இதெல்லாம் நமக்கு வந்து அவங்க சொல்லலாம், லோக்கல் சொல்லலாம் நமக்கு தெரியாது. நம்ம பார்த்தது வந்து பெரிய பெரிய கோயில் பார்த்தோம். பட் அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி முக்கியமான கோயில்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கிருந்து நம்ம கிளம்பி அடுத்த இதுக்கு நம்ம டிராவலுக்கு வந்தோம். ஸோ அப்ப வரும்போது அந்த டிராவல் வரும்போது ஒரு ஆட்டோக்காரர் வந்து நான் உங்களை வந்து ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த உடுப்பி உடைக்க முடியாது. ஸோ நம்மளோட அந்த போபாலுக்கு சந்து பொந்து ரோடு எல்லாம் கூட்டு போய் எல்லா இடமும் போய் காட்டிட்டு அவர் ஒரு ட்ரிப்பை போய் அந்த உடுப்பி ஹோட்டல்ல போய் விட்டுட்டு திருப்பி வந்து நம்மள திருப்பியும் அந்த ட்ரெயின்ல வந்து பண்ணாரு. அந்த 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 டிராவல் வந்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க போபாலோட அந்த தேவியோட சிலையை கட்டுறதுக்காக நம்ம ரோட்ல நட்டோட்ட நிக்க வச்சு அந்த டிராபிக்ல நம்ம எல்லாருமே ஒரு குரூப் போட்டோ ஒன்று எடுத்தோம். ஆக்சுவலா அந்த அது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம பழகி இருந்தோம்னா ஒரு மொழி தெரியாத ஒரு ஆள் கூட நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பேசி அவங்களையும் வந்து மனசுல ஒரு இடம் பிடிச்சி அவங்க வந்து நமக்காக வண்டியை நிறுத்தி இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவரே போட்டோ எடுத்து கொடுத்து நம்மளை வந்து பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலா. ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு எண்ணம். ரெண்டாவது அதுக்கப்புறம் நம்ம திருப்பி கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம நர்மதாக்கு அந்த பஸ் டிராவல் மறக்கவே முடியாது. 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் போற இடத்த வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் டிராவல் பண்ணி போயிருக்க மாதிரி இருந்தது. எக்கப்படுற டிராபிக்ல போகும்போது ஏதோ ஒரு பஸ் ஏறணும், சாப்பிடறதுக்கு டைம் கிடைக்கிறதுக்குலாம் டக்கு டக்குன்னு நானும் மீனாட்சியாரும் ஆர்டர் பண்ணி நல்ல சுவையான ஒரு நல்ல ஒரு இதுக்கு சப்பாத்தி கிடைச்சிருக்கு நம்ம சாப்பிடுவோம் நினைச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது டக்குன்னு பஸ் எடுக்கிறான் வாங்கணும்னு அது சாப்பிடறதா வேணாமா விடவும் முடியல ஏறவும் முடியலையான்னு சொல்லி சரி ஓகே டக்குன்னு கிளம்புவோன்ட்டு உடனே ஓடி போய்க்கிட்டு ஏறணும். ஸோ ஏறி அந்த பஸ் டிராவல் இன்ச் பையா போயிட்டு என்னடா இந்த அளவுக்கு ஒரு டிராபிக் இப்படி இருக்கு. அந்த சோரால் சொல்லி ஒரு கிராமம் அந்த மலை கிராமம் போகும்போது அந்த எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பதான் நடந்துட்டு இருக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த அந்த ரோடு வந்து கம்ப்ளீட்டா இவ்வளவு டிராபிக்லாம் நம்ம ஊர்ல பார்த்ததே இல்லையே, என்னடா இந்த ஊர் இவ்வளவு டிராபிக்கா இருக்குன்னு சொல்லிட்டே தான் போனோம். அதுக்கப்புறம் அது ஏன் போனோன்றதுக்கான ரீசன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு நர்மதால அங்க நம்ம ஸ்டே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு நம்ம விடிகாலம் காலங்கத்தால வந்து ஒரு டீ காரர் செமையா டீ போட்டு கொடுத்தாரு. விடிகாலம் ஒரு நம்ம உட்கார்ந்து இருந்தோம் அந்த முன்னாடி. அவரோட அந்த டீ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் டீ மாதிரியே இருந்தது. அது வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல நடு ரோட்ல அந்த இடத்துல வந்து நம்ம ஓம்காரேஸ்வர்ல ஒரு நடு ரோட்ல ஒரு ஓரத்துல வந்து உட்காந்து அவ்வளவு பெரிய குளூர்ல ஒரு டீயை குடிச்சிட்டு நம்ம நர்மதாக்கு போனோம். நர்மதா உள்ள போனா உண்மையிலே வந்து ட்ரிப்ல வந்து அந்த குளிச்சதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டா இருக்கு. ஏன்னா ஒரு புண்ணிய நதியில வந்து நம்ம குளிச்சிருக்கோம். அது கூட்டம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு போனா செகண்ட்ல முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல பார்க்கும்போது என்னடா ஓம்காரேஸ்வர் வந்திருக்கோம் ஆனா உடனே நம்ம வெளியே வந்துட்டுமே அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் மேல வந்து ஒரு தரிசனம் அபிஷேகம் வந்தது. அப்புறம் அங்க போய் நம்ம உட்காந்துட்டோம், எல்லாமே பார்த்தோம். அபிஷேகம் முடிச்சுட்டு திருப்பி வரும்போது செகண்ட் ட்ரிப் போகும்போது திருப்பியும் இன்னொரு லைன்ல மாறி போகும்போது அங்க ஆஞ்சநேயர் பார்த்துட்டு அங்க இருக்க சாமியை திருப்பியும் போய் கிட்ட போய் நின்று பார்த்துட்டு வர மாதிரி அமைப்பு இருந்தது. அதை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு செட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நமக்கு அழைப்பு வந்தது நம்ம வெக்கேட் பண்ணுன்ட்டு.
அப்போ திருப்பியும் எல்லாத்துக்கும் வந்து நர்மதா கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துட்டு போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு மீனாட்சி சார் வந்து டக்குன்னு ஒரு பாட்டில் வாங்கிட்டு போகும்போது ஒரு பையன் குட்டி பையன் வந்து கிருஷ்ணா மாதிரி ஜாலியா தண்ணிக்குள்ள போனான். அந்த பையன் வந்து ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஸோ அந்த பையனை கூப்பிட்டு உடனே 10 ரூபா குடிச்சு தண்ணி எடுத்துட்டு வா தண்ணின்னா அவன் உடனே அழகா வந்து அந்த இதை அப்படியே நீச்சல் அடிச்ச மாதிரி ஒரு படகு மாதிரி ஒன்று செஞ்சு அதுல அப்படியே போயிட்டு அதுல போய் தண்ணியை மொண்டுட்டு நடு ஆத்துல போயிட்டு அழுக்கு போடாம தண்ணியை மொண்டுட்டு கொண்டு வந்து அழகா கொடுத்தான். அது வந்து பார்த்தா எனக்கு கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணர் வந்த மாதிரியே இருந்தது. அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 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 சீன் அப்படியே எனக்கு கண்ணுலயே இருக்கு. ஸோ அது முடிச்சுட்டு அப்புறம் வந்தோம். அப்புறம் எல்லாருமே தண்ணி வாங்கிட்டு வந்தோம். வந்துட்டு இருக்கும் போது பஸ்ல திருப்பி நம்ம ஏறி வந்துட்டு இருக்கும் போது பஸ்ல வரும்போது ஒரு இடம் பற்றாக்குறையில இங்க உட்காரணும் அங்க உட்காரணும் பேசிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. அந்த வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல். அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவங்க தான் சொன்னாங்க ஏன் இந்த கூட்டம் இருக்குன்னா எப்பயுமே இந்த கூட்டம் இருக்காது, இன்னைக்குதாங்க கூட்டம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அன்னைக்குதான் நர்மதா ஜெயந்தி. சோ நர்மதா நதி உற்பத்தியான அன்னைக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணியை வச்சுக்கிட்டு அந்த ஊர்ல மத்திய பிரதேஷ் எல்லாருமே நர்மதா அன்னையை வணங்கி அந்த தீர்த்தத்தை குடிச்சு அன்னைக்கு வந்து குடிக்கணும்னு ஒரு ஐதீகம். எப்படி நம்ம வந்து தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் பண்றோம், ஒரு தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம கங்கா நினைச்சு குடிக்கிறோமோ அது மாதிரி நதி நர்மதா பண்ண அந்த இதுதாங்க விசேஷம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது உடனே புல்லரிச்சது. ஏன்னா என்ன விஷயம்னே தெரியாம நம்ம அந்த கூட்டத்துல ஏன் அன்னைக்கு அவ்வளவு கூட்டம் நமக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு நம்மளை இயக்கி அங்க வந்து குளிக்க வச்சிருக்கு. இதை விட என்ன பிராப்தம் நமக்கு வேணும்? அதாவது இது வந்து நம்ம முயற்சி எடுக்கணும்ன்றதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இது வந்து நமக்கு இன்னைக்கு நடக்கணும்னா அது நடந்தே தீரும். அது மாதிரி நம்ம அன்னைக்கு எதையுமே எதிர்பார்க்காம அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரமிப்புக்காகவே நான் திருப்பியும் அதை பத்தி படிக்கும் போது தான் தெரிஞ்சது அன்னைக்கு வந்து வெறும் வயிற்றுல எதுவும் சாப்பிடாம வேணா ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அந்த நர்மதா இதுல வந்து நல்லா குளிச்சுட்டு ஓம்காரேஷ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வரும்போது ஆரத்தி கேட்டுட்டு வந்தா நல்லா இருக்கும். அப்புறமேட்டு அங்க யாராவது வந்து அன்னதானம் பண்ணா சாப்பிடுங்க அப்படின்னாங்க. இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துருச்சு எங்க. அது நம்ம ஹோட்டலுக்கு முடிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம டிராபிக் இருந்தது. நானும் மீனாட்சி சார் எல்லாம் வரும்போது இறங்கி நடந்து வந்து திருப்பியும் வந்து ஆட்டோ பிடிச்சு நம்ம ஏறி வந்துட்டோம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த செயலுமே நம்ம நினைச்சு பண்றது ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு அம்சம் இருந்தால் அதெல்லாம் நடக்கும்ன்றதுக்கு அன்னைக்கு உண்மையிலே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அந்த பிரமிப்பெண்ணை விட்டு நீங்கள. ஏன்னா நர்மதா ஜெயந்தி அன்னைக்கு ஊருமே அவ்வளோ டிராபிக்ல போயிருக்க அன்னைக்கு நம்ம குளிக்கும் போது எந்த ஒரு நமக்கு இல்லை. நீங்க நல்லா நினைச்சு பார்த்தா அன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குளிக்கும் போது ஒரு பெரிய கூட்டம் கிடையாதுங்க. நம்ம ஃப்ரீயா குளிச்சுட்டு அழகா வந்து சாமிக்கு பார்க்க வந்துட்டோம். ஆனா தண்ணி எடுக்கும் போது அவ்வளவு கூட்டம் இருந்தது. மீனாட்சி சாருக்கு தெரியும், அப்புறம் கூட ரமேஷ், அதுக்கப்புறம் இவங்களாம் வரவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா எவ்வளவு கூட்டம் இருந்ததுன்ட்டு. ஏன்னா சோ அந்த நர்மதா குளிச்சது போது தெரிஞ்சிச்சு ஓகே நமக்கு வந்து பிளஸ்ஸிங்ஸ்னு ஒன்று இருந்ததுன்னா அது கண்டிப்பா வந்து நடந்தே தீரும் அப்படின்ட்டு. சோ அந்த இது முடிச்சுட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் போகும்போது நமக்கு ஓம்காரம் போகும்போது இருந்த அந்த டிராவல் டயர்ட்னஸ் எனக்கு சுத்தமா இல்லவே இல்லை. ஏன்னா ரிட்டர்ன்ல வரும்போது பாத்தீங்கன்னா சஷாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி பையன் அவன் வந்து அதுக்கப்புறம் லோக்கல் லைட் ஒரு சில பேர் நானும் மீனாட்சி ரமேஷ் அப்புறம் இவரு ராஜேஷ் பாலா எல்லாம் உட்காந்துட்டு வரும்போது பின்னாடி வந்து எங்களுக்கு வந்து பேச்சு துணைக்குன்ட்டு அந்த லோக்கல் லைட் வந்து அவங்க அந்த ஊரை பத்தி சொல்றது. அதுல அந்த அம்மா வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து உட்காரும் போது கொஞ்சம் ஒரு சில சலசலப்பு இருந்தது. பட் அவங்க கடைசியில கைடாவே ஆனாங்க எங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த ஓம்காரேஸ்வரோட அமைப்பே வந்து ஓம்ன்ற சிம்பிள் இருக்கும், அந்த மாதிரி இந்த அமைப்பு இங்க இருக்கு. இன்னைக்கு வந்து நர்மதா ஜெயந்தியோட ஜெயந்தி. இன்னைக்கு இதுல குளிச்சா மிகப்பெரிய பாவ விமோசனம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னது வந்து சஷாங்னு சொல்லி ஒருத்தர் வந்தாரு. அந்த ஒரு 3 மணி நேரம் வந்து ஜேர்னி போனதே தெரியல. ஏன்னா லோக்கல்ல இருக்கவங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. நிறைய இன்ட்ராக்ஷன் நடந்தது. அது ஒரு அந்த பஸ் பயணம் வந்து ரொம்ப ஜாலியாவே இருந்தது ஆக்சுவலி. ஸோ அது வந்து முடிச்சோம். அதுக்கப்புறம் மிக பரவசமான ஒரு விஷயம் என்னன்னா ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹரிகிருஷ்ணன் சார் வந்து சதீஷ்க்கு ஒரு மெசேஜ் வந்தது, வாட்ஸ்அப் மெசேஜ். அந்த மெசேஜ்ல வந்து அவரு அந்த மகாகால்ல உங்களுக்கு அருமையான தரிசனம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு இது சொன்னாங்க. அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து உண்மையிலே அந்த உங்க 12 பேத்துக்கும் வந்து நல்லா நடக்கும் அது அப்படின்னு கிடைச்சிருக்குன்னு சொன்னது வந்து உண்மையிலேயே அது ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலா. ஏன்னா அந்த மெசேஜ் வந்து நமக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை பார்த்தோம். பட் அவர் வந்து அந்த மெசேஜை வந்து சதீஷ் எல்லாருக்கும் போட்டு காட்டி நம்ம அதெல்லாம் பார்த்தது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். அந்த நொடியில இருந்து காளிமுத்து சாரோட ஃபேஸ் வந்து மாறினதை நான் பார்த்தேன். அவர் அவ்வளோ ஃப்ரெஷ் ஆனாரு. அது வரைக்கும் அவருக்கு மனசுல என்ன இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனா
ஏதோ ஒரு அவருக்கு எதிர்பார்த்த ஒரு மெசேஜ் அவருக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ரொம்ப ரிலாக்ஸா இருந்தார் அந்த நொடியில இருந்து. ஸோ அது அந்த ஒரு அனுபவம் வந்து மறக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து அங்கிருந்து நம்ம கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் பெரிய இன்னொரு விஷயம் என்னன்னா, அடுத்த நாள் வந்து இந்தூர் போய் உட்கார்ந்தோன்னு பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் டே. ஸோ ரிபப்ளிக் டே அன்னைக்கு வந்து இந்தூர்ல எப்படி அந்த மக்கள் வந்து கொண்டாடுறாங்கன்னு பார்க்கறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. நம்ம ஊரை விடவே ரொம்ப நல்லாவே செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த ரிபப்ளிக் டே வந்து எனக்கு ரிமார்க்கபிள் ரிபப்ளிக் டே அன்னைக்கு அவங்க பார்த்தது. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அந்த ஜெயின் டெம்பிள் போய் ஸ்டே பண்ணோம். நம்ம அடுத்த நாள் நமக்கு ஃப்ளைட்டு. ஸோ அங்கே போற வழியில வந்து போய் நம்ம பல விஷயங்களை வந்து ஆட்டோலாம் நிறுத்தி காட்டினாங்க, எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலையில எழுந்து பார்க்கும்போது அந்த ஏர்லி மார்னிங் வந்து அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுறது நானும் ரமேஷும் வளைச்சு போட்டோ எடுத்துட்டு அது ஒரு பெரிய ஒரு அனுபவமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க எல்லாத்துக்கும் என்ஜாய் பண்ற மாதிரி அந்த பக்ஸ் வந்து அவர் போட்டு கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஐடியா தான். ஏன்னா உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா எல்லா சைட்ல எல்லாம் வந்துட்டோம். அதுக்கு பிளஸ்ஸிங் கொடுக்குற மாதிரியே இந்த பழைய படத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா கைலாசம் சிவன் இருக்கிற இடம் காட்டணும்னாவே ஒரு மேகமூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மேல உட்காந்துருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா நான் அந்த வீடியோ அமைச்சிருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் எத்தனையோ தடவை ஃப்ளைட்ல போனாலும் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஏன்னா உண்மையிலேயே ஒரு கைலாசத்துக்கு போனா எப்படி இருக்கிற மாதிரியோ அவ்வளோ பெரிய மேக படலம். அந்த மேல படலத்துல நம்ம போகும்போது அங்க அந்த மேகத்தோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கைலாசத்தை பார்த்த மாதிரியே ஒரு பிரமிப்பு. ஆக்சுவலா அதுவுமே ஒரு யூனிக்கா தான் இருந்தது அந்த இதுவுமே ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணோன்னா இது எல்லாமே வந்து போட்டு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா வந்து மிகப்பெரிய ஒரு இப்படி நம்ம பிளான் பண்ணி பண்ணா கூட இந்த மாதிரி ஒரு டிராவல் கிடைக்குமான்னு தெரியாது. அன்பிளான்டு டிராவல், ஆனா வெல் பிளான்டு பை சதீஷ் அண்ட் மீனா சார். அது அவங்க பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. நான் அதுல என்ன ஃபிட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஸோ அதனால என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பா அமைஞ்சது. ஸோ அதுக்கு கூட வந்த அத்தனை பேர்த்துக்கும் வந்து நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன். ராஜேஷ் பாத்தீங்கன்னா அங்க நம்ம ஓங்கார்ல இருக்கும்போது அந்த கோயில்ல பார்க்கும்போது சொன்னாரு, இந்த இடத்துல வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கவங்க நின்று பண்ணிட்டு இருக்க இடத்துல நம்ம நிக்கிறாங்க அப்படின்னும் போது அவரோட விஷுவலைசேஷன் அப்படியே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா ஆமா, இல்ல ராஜா வந்திருப்பாரு, இல்ல அந்த வேலை செஞ்சவங்க நின்று இருப்பாங்க, அந்த இடத்துல நம்மளும் நிக்கிறதுக்கான ஒரு குடும்பம் இருந்திருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் பாலா அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பேசுறதுக்கு அவரோட ப்ரிசீவ் பண்றது, அவர் எப்படி சொல்றது, ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர் எப்படி சொல்லுவாங்களோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பகிர்ச்சி பார்த்த ஒரு விஷயம். பூபதி சார் எப்பயுமே ஒரு ஸ்மைலு. பத்தாக்கு கூட வேற நம்ம இவரு கோல்டன் பில். ஸோ நான் கேஷுவலா கோல்டன் பில் சொன்னா உண்மையிலேயே கோல்டன் பில் தான் அவர் பேருன்னு தெரியாது. ஆனா ரொம்ப பழகின ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துட்டாங்க, கம்ஃபர்டபுளா இருந்தது. அப்புறம் காளிமுத்து சார் ரொம்ப சைலண்டா இருந்தாரு, ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. சசி எனக்கு கால் இல்லை. அப்புறம் தேவானா நல்லா அமைதியா என்ஜாய் பண்ணாரு, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு. ரமேஷ் தான் வந்து இந்த டிராவல்லே ஃபர்ஸ்ட் இந்த டிராவல் சொல்லி முடிச்ச உடனே அதுக்கு முன்னாடி நாள்ல இருந்து ரெடி ஆயிட்டோம் ஃபுல்லா. ஸோ அந்த மாதிரி ரமேஷோட இது. அப்புறம் செல்வனை பொறுப்பா நம்ம எல்லா உடைமைகளையும் பார்த்துட்டு எங்க வேணா போங்கப்பா நான் பாத்துக்கிறேன்பான்னு நம்ம செல்வத்தை பாதுகாத்தது செல்வன் தான். ஸோ அவருக்கு நன்றி. அப்புறம் மீனாட்சி சார் தலைமை பொறுப்பு இருந்தாலும் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணாரு. நான் வந்து அவர் கூட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணேன். அவர் கூட இருந்தது எனக்கு உண்மையில 5 நாளும் வந்து ரொம்ப பிளஸ்டு அதான் நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்து சதீஷ் பத்தி சொல்ல தேவையில்லை. சின்ன வயசுல இருந்து சதீஷ் கூட நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம். அதனால பொறுப்பு அது அப்புறத்தே இருக்கு. அதனால இன்னும் நிறைய நம்ம இது மாதிரி தொடரணும். சசி இங்க இல்லை, ஆனா சசியோடக்கும் நன்றி. ஸோ அதனால எல்லாத்துக்கும் உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம பல இந்த மாதிரி டிராவல் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இறைவன் அருள் கொடுப்பாருன்னு நம்புறேன். ஸோ நன்றி, வணக்கம். சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க சொல்ல இன்னொரு ரவுண்டு அந்த போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. சொல்ல நல்லா இருந்துச்சு சார், சூப்பர். இல்ல ஒரு கட்டுரை எழுதுனா முன்னுரை எழுதி முடிவுரை எழுதி எங்களோட டிராவல் நானும் திருநாவும் ஸ்டார்ட் பண்ணது டீல, எண்ட் ஆனது டீல தான். அப்ப பேசிட்டு இருக்கேன், இதுக்குள்ள ஒரு முடிஞ்சிச்சே திருநா அப்படின்னு பேசுறேன். அதுக்குள்ள முடிஞ்சிச்சு அப்படின்னு கனவு கண்ட மாதிரி அப்படிதான் பேசிட்டு போனோம் நாங்க. நல்லா அருமையா. சூப்பர் சார். ஓகே, லாஸ்ட் ஒன் சதீஷ் சார். நீங்க அதான் சொல்லிட்டேன் இல்லையா?
சொல்லிட்டீங்களா? இல்ல நீங்க இன்னும் சொல்லவே இல்லை சார். சார் என்ன சார் சொல்ல சரி, உங்களுக்கு என்ன தோணுதோ சார் முடிங்க. சும்மா விளையாட்டுதான் நீங்க. சொல்லுங்க சார். நான் பேசிட்டுமா? சரி சார். சரிங்க சார். ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த டீம் ஃபர்ஸ்ட் இந்த 12 மெம்பர்ஸ்ங்கிறது ஒரு சென்னை அப்படி ஒரு கம்பைண்டா தான் அரேஞ்ச் பண்ணோம். எப்படி இது இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு ஆரம்பத்துல. பட் இருந்தாலும் இண்டிவிஜுவலா எல்லாரும் எனக்கு தெரியும். ஸோ அதனால எல்லாருமே கண்டிப்பா வந்து மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஒன்றும் கான்ஃபிளிக்ஸ் அந்த மாதிரி இருக்காது அப்படிங்கிறது எனக்கு ஆரம்பத்திலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இன்னொன்னு நானும் மீனாட்சி சாரும் நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மாசத்துல பண்ண பிளானே கிடையாது. இது வந்து 3 months கிட்டத்தட்ட. இந்த பிளான் ஆக்சுவலா நவம்பர்ல எக்ஸிக்யூட் ஆக வேண்டியது. நாங்க வந்து ஜூலைலே ஸ்டார்ட் பண்ணி வச்சதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க்கு, டிராவலு, அப்புறம் இதனுடைய அகாமடேஷன், இது ரெண்டுமே வந்து நிறைய இடத்துல என்ன மாதிரி பண்ணா எக்கனாமிக்கலா கொண்டு வர முடியும், அதே சமயம் டைம் மினிமைஸ் ஆகணும், மணி மினிமைஸ் பண்ணணும். இது எல்லா இதுவும் பேராமீட்டரும் எடுத்து நிறைய இட்ரேஷன்ஸ். இதுக்கு வந்து உங்ககிட்ட காமிச்சதே நான் ஒரு 4 பிளான் காமிச்சிருப்பேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். போன பிளான் இது எல்லாமே இதே மாதிரி தான் பண்ணுவோம். என்ன போன தடவைலாம் நாங்க மும்பை போனப்ப இறங்கின உடனே ஒரு வெஹிக்கிளை புக் பண்ணிட்டோம். ரிட்டர்ன் திருப்பியும் வந்து நாங்க ரயில்வே ஸ்டேஷன் வர வரையிலும் ஒரே வெஹிக்கிள், ஒரே இடம், எங்கேயுமே பேக்கை தூக்குற வேலை கிடையாது. அந்த மாதிரிலாம் இருந்தது. அதனால அது ஃபுட்டும் வேற அதே மாதிரி போன தடவை நல்லா ஈஸியா கிடைச்சது. அதனால எங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியல போன தடவைலாம். இந்த தடவை எல்லாமே நம்மளே பண்ண போறோம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் அந்த விஷயம்லாம் கேர் எடுத்து பண்ணோம். இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சென்னை வழியா போறதுனால தான் பிரிச்சு போட்டோம். இல்லைன்னா ஆக்சுவலா நம்மளுடைய எய்ம் எப்பயுமே வந்து டிக்கெட்டே எல்லாருக்கும் ஒரே இடம் தான் போடுவோம். காரணம் என்னன்னா போன தடவை தேவாவை தனியா விட்டுட்டு அதனால எவ்வளவு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு தெரியும். அதனாலதான் நாங்க வந்து முடிஞ்ச வரை எல்லாரையும் கம்பைன் பண்ணுவோம். சேலத்து மக்களை இங்க வர சொன்னதுக்கு ரீசனே அதுதான். இல்ல நீங்க இங்க வந்துருங்க, ஏன்னா அவன் ஒரு ட்ரெயின்ல வந்தான் போன தடவை. கடைசி நேரத்துல அவனை கொண்டு போய் விடுறதுக்குலாம் எவ்வளவு ரிஸ்க் ஆனிச்சுன்னு மீனா சார் தெரியும். போன தடவை பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்னு அது எல்லாத்தையுமே யோசிச்சு பண்ணோம். என்னன்னா இந்த தடவை எல்லாமே பாசிட்டிவா இருந்தது. அதாவது நம்ம பிளான் பண்ணதுல ஒரு பிசுறு கூட மிஸ் ஆகல. அதை விட நம்ம எதிர்பார்த்ததை விட எல்லாமே ஜாஸ்தியா தான் கிடைச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கிருந்து புறப்படுற அன்னைக்கு இவங்க சேலத்துல இருந்து 2 பேர் முன்னாடியே வந்துட்டாங்க. அன்னைக்கு நமக்கு லீவா போச்சு. அது பெரிய அட்வான்டேஜ். ஸோ மீனா சார் சூப்பரா மறக்கவே முடியாத ஃபுட் ஒன்று அரேஞ்ச் பண்ணாரு மதியத்துக்கும் நைட்டுக்கும். சான்ஸே இல்லை. அவங்க அம்மா வந்து இதுக்காக எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது எல்லாத்தையும் பண்ணி ஒரு பாக்ஸ்ல இது பண்ணி நானு மீனாட்சி ரமேஷ், செல்வம் 3 பேரும் அன்னைக்கு ஃபுல்லா வந்து நமக்குலாம் 4 நாள்னா எங்களுக்கு 5 நாள் ஆயிடுச்சு. ஒரு நாள் முன்னாடியே மதுரையில இருக்க எல்லா கோயிலும், திருப்பரங்குன்றம், மீனாட்சி அம்மன் கோயில், தென்ன இது மேல சோமப்பர் கோயில் எல்லாமே அன்னைக்கு பார்த்தோம். அதுவே எங்களுக்கு பெரிய டயர்டு ஒரு நாள்ல லோக்கல்ல கோயில் பார்த்துட்டே. அந்த அதுக்கு முன்னாடி நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி நானும் மீனாட்சி சாரும் இந்த டீம் வந்து போயிட்டு வர வரல எதுவும் இது வரக்கூடாதுன்னா அதுக்கு தனியா நாங்க போய் நானும் மீனாட்சி சாரும் சில கோயில்லாம் போய் அந்த நம்ம டிக்கெட்ஸ் இதெல்லாம் வச்சு பூஜை எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி போய் தேங்க் பண்ணோம் அதே கார்டுக்கு, அதெல்லாம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பேக்ரவுண்ட் நடந்தது யாருக்கும் தெரியாது. என்னன்னா இப்ப ஒரு 12 பேருக்கு பண்றது பிரச்சனை இல்லை. அந்த 12 பேரும் எந்த ப்ராப்ளம் இல்லாம நம்ம போயிட்டு வர இருக்கணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா அவங்களுக்கு எந்த ஒரு வரக்கூடாத சூழ்நிலை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பூபதிக்கு நல்லா தெரியும், நம்ம இதுக்கு புக் பண்ணப்ப ஸ்ரீராம் வர முடியாது போச்சு. அது மாதிரி யாருக்காவது ஒரு இன்கன்வீனியன்ஸ் வந்ததுனால சிரமமா இருக்கும். ஸோ ஏன்னா எல்லாமே 3 months முன்னாடியே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கடைசி நேரத்துல யாராவது வர முடியாது இருக்கக்கூடாதுன்னா எல்லாருக்கும் அப்ப இருந்தே நம்ம ஒரு கொடுத்துட்டே இருந்தோம். எல்லா டேட்டு லீவு முன்னாடி அப்ளை பண்ணுங்க, எல்லா விதத்துலையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா யாருக்காவது திடீர்னு கடைசி நேரத்துல ஒரு பெரிய ஹெட் எல்லாமே பாசிட்டிவ் வந்தது. சூப்பர், எதுவுமே தொந்தரவு இல்லை. கடைசி நேரத்துல காளிமுத்தும் ரமேஷும் 10 தான் நம்ம பிளான். ஆக்சுவலா 10க்கு மேலன்னா அவங்கள வந்து இது பண்ணி கொண்டு போறது சிரமம். அதனால 10க்கு மேல வேணாம்னு மீனாட்சி நான் டிசைட் பண்ணோம். ஆனா 12 வந்து 2 பேர் எக்ஸஸ் தான் வந்தது. இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி அவங்க போற இடத்துல கிடைச்சது ஃபுட்டை சாப்பிட்டோம் ஒண்ணு, இன்னொன்னு சில இடத்துல கிடைக்கலனாலும்
கிடைக்கிறப்ப சாப்பிட்டுக்கலாம்னு அட்ஜஸ்ட் ஆகிருந்ததுதான் பெரிய விஷயம் தான். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் தெரியும். சில பேர்லாம் நம்ம அந்த மலைக்கு போகும்போதுலாம் ஃபுட் இல்லைன்னா இது பண்ணுவாங்க. பட் ஆனா நம்ம ஏற்கனவே அந்த மலைக்கு போற டீம்ல வந்து ஃபுட்டுங்கிறது ரெண்டாவது பட்சம், முதல்ல சாமி பார்ப்போம் அப்படின்றதா எல்லாரும் பொறுப்புவோம் சென்ட்ரலா. அதனால அந்த அந்த எக்ஸிகியூஷன் தான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. ராஜேஷ் தெரியும், நம்ம எந்த கோயிலுக்கு போனாலுமே ஃபர்ஸ்ட் சாமியை பார்க்கணும், அப்புறம் தான் ஃபுட்டு அப்படின்ற மாதிரி தான் இருப்போம். கொஞ்சம் சிரமம், அவனுக்கு தான் கொஞ்சம் சிரமமா போச்சு. ஏன்னா அவனுக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால அந்த டைம் சாப்பிடலன்னா ஒரு மாதிரி ஆயிடுவான். அதான் நான் அடுத்த தடவையில இருந்து அவனை என்ன சொல்லிட்டேன், செல்ஃபா நீ ஏதாவது வச்சுக்கணும், ஏதாவது அந்த டயத்துக்கு நீயே சாப்பிட்டுக்கிறது, எங்களை எதிர்பார்க்காத. கையில ஃபுட்டு வச்சிருக்க கிடைக்காத கூட சதீஷே போகும். மறந்துட்டேன். அதுதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா இது வந்து நாங்க வந்து இந்த சாமி பார்க்க போகும்போதே என்ன ஒரு இதுன்னா, எல்லாரும் சாமியை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு தோணும். சாப்பிட்றது ரெண்டாவது இதெல்லாம் வந்து நமக்கு தோணாது அந்த நேரம். அப்படி இருக்கும்போது நம்ம அதை நோக்கி போகும்போது இதெல்லாம் மறந்துடுவோம். ஆனா உனக்கு வந்து உன் உடம்பு அதுக்கு செட் ஆகும்னு பார்த்துக்கணும், இல்லைன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும் ஃபுட் ஏதாவது கையில. இல்லைன்னு வச்சுக்கவே நம்ம அதனால வந்து மற்றவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் தான். இப்ப நீ வந்து ஏதாவது ஒரு ஒரு மயக்கம் வருதுன்னு வச்சுக்கோவேன், என்னென்ன யோசிச்சு பாரு. ஏன்னா நமக்கு அந்த ஏரியா எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அங்க போய் இதனா அதனால வந்து நம்ம அது செல்ஃப் டிஃபென்ஸ் தான், இதெல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம மாத்திரையை எடுத்துட்டு போகாம இருக்கக்கூடாது, மாத்திரை கரெக்டா சாப்பிடணும். அதே சமயம் ஃபுட் அந்த டயத்துக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா நார்த் சைட் போகும்போது நம்ம இது பிளான் பண்ணி புறப்பட்டதுல ஒன்றும் இது இல்லை. எங்களுக்கு ஒரே ஒரு நானும் மீனாட்சி சார் பிளான் பண்ணதுல ஒரே ஒரு இது என்னன்னா, லாங்குவேஜ் தான் யோசிச்சோம். அதுக்கு தான் வந்து ஜெயஹரியை முடிஞ்சவரை ட்ரை பண்ணோம். ஜெயஹரி வந்திருந்தாருன்னா மேபி இந்த தொந்தரவே இருக்காது. ஏன்னா நல்ல ஃபுல் ஃபிளட்ஜ் அவர் தான் போபால் ஐடியா தான் கொடுத்தது நமக்கு. அதனால நாங்க அவர் வந்து கடைசியா வர முடியாது போச்சு. அதுக்கு பதிலாக தான் ஆள் மாற்றி நம்ம டீம் மாதிரி பண்ணோம். ஏன்னா லாங்குவேஜ் ஒருத்தர் தெரிஞ்சவர் இருந்தாருன்னா மேனேஜ் பண்ணிடலாம் நம்ம. ஆனா நம்ம இப்ப போனதுல எனக்கு இன்னும் ஒன்றும் பெருசா தெரியல. எல்லாருமே ஓரளவுக்கு கம்யூனிகேட் பண்றது தானே, கம்யூனிகேட் பண்றது ஓரளவுக்கு பண்ணிட்டோம். மேபி நெக்ஸ்ட் ட்ரிப்ல நிறைய பேருக்கு இந்தியே தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நல்லதுதான், ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே, பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஏன் ஏன்னா நான் நம்ம அங்க ஹிந்தி கேட்கறோமா பேசினேன்ல, அங்க வந்து ஹிந்தி பேசினால ஹிந்தி நான் ஹிந்தி பேசினேன்ல அதான் மீனாட்சி சார். இன்னும் 10 நாள் இருந்தோம்னா ராஜேஷ் அவங்க ராஜேஷ் பேசுறதுக்கு ரிப்ளை பண்ணலாம். அது மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க தெரிஞ்சதை பேசுவாங்க. அப்படி தெரிஞ்சதை பேசி சமாளிச்சு, அதாவது ஒண்ணு பெருசா தெரியல. நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா இல்லைன்னு சொல்ல வரேன். அதாவது மேனேஜ் பண்ற அளவுக்கு இருந்தது எல்லாரும். ஒருவேளை குரூப்பா இருந்ததுனால மேனேஜ் பண்ணிட்டோமான்னு தெரியல. பட் நல்லா இருந்துச்சு. எல்லா இடமும் அதாவது நம்ம பார்த்ததுலயே எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த ஆரத்தி திருநா கட்ட சொன்னாப்ல, அந்த ஆரத்தி பஸ்பம் ஆரத்தி கிடைக்கல அப்படின்றது ஒரு இது இருந்தாலும், அடுத்த நாள் நமக்கு ஒரு கிடைச்ச ஒரு தரிசனம் வந்து உண்மையிலேயே லைஃப்லயே நம்ம மறக்க முடியாது. நம்ம இதோட போனதுலயே பீமசங்கர் திருக்கம்பேஸ்வரர்லாம் கூட, பீமசங்கர் நல்லா பார்த்தோம்னு சொல்லலாம். ஆனா திருக்கம்பேஸ்வரர் வந்து நார்மலா பாக்குற மாதிரி தான் பார்த்தோம் நாங்க. பட் இங்க வந்து மகாகாளீஸ்வரர் பார்த்தது வந்து அந்த சிவனே வந்து இதோட இந்த மாதிரி ஒரு சிவனை ஒரு நம்ம பார்க்க முடியாத ஒரு இது ஆக்சுவலா. ஏன்னா அந்த இடம் அப்படி மாறிடுச்சு நம்ம போறப்ப. அது நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. அதே சமயம் நம்ம இந்த டிக்கெட்டை புக் பண்ணது வந்து 2 டிக்கெட் தேவையானலாம் யோசிச்சேன் நான். 2 டிக்கெட் எதுக்கு, நம்ம ஒரு தடவை தர்ஷன் ஃப்ரீயா இருக்க போது நம்ம எதுக்கு டிக்கெட்டை வேற புக் பண்ணணும்னு யோசிச்சோம். நானும் மேனேஜரும் எதுக்கு டிக்கெட் தேவையானலாம் யோசிச்சோம். சரி பரவாயில்ல பண்ணி வைப்போம் அப்படின்னு பண்ணோம். ஆனா அன்னைக்கு டிக்கெட் நம்ம புக் பண்ணோம்னா நமக்கு அன்னைக்கு ஒரு டேவே அங்க போயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளவு ரஷ் இருந்துச்சு அன்னைக்கு. அதனால அந்த இடம் நம்ம எது பண்ணியிருந்தாலும் அது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்டர்லிங்க் ஆகி அது நமக்கு கிளியரா இருந்தது, பாசிட்டிவா இருந்துச்சு நமக்கு. அந்த பாசிட்டிவ் திங்ஸ் உண்மையிலே மீனாட்சி சார் தான் ஐடியா கொடுத்தது புக் பண்ணலான்னு. இன்னொன்னு ஃபுட்டுமே பிளான் பண்ணோம். பட் அந்த ஃபுட்டு வந்து எப்படின்னே தெரியல. ஆனா அன்னைக்கு நம்ம பார்க்க முடியல. ஆக்சுவலா மீனாட்சி என்ன சொன்னாருன்னா, எல்லாருக்கும் ஃபுட்டே கோயில்ல புக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கிடைக்கல ஓம்கார் இன்ஸ்டியூட்ல. அதனால அதை பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் ஆகட்டும், அந்த லொக்கேஷன், அந்த பீப்புள் எல்லாமே நமக்கு நியூவா இருந்துச்சு. அது மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அது. நாங்கள் லாஸ்ட் டைம் புனே போனப்போ கூட இந்த அளவுக்கு ஒரு இதை பார்க்கல. ஏன்னா அப்போ வந்து நமக்கு சப்போர்ட் இருந்துச்சு. நீங்க எப்படி வந்து நம்ம எல்லாரும் போனோமோ அதே மாதிரி தான் போனோம். பட் அதை கைட் பண்றதுக்கு 2 பேர் இருந்தாங்க அங்க. அதனால எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல போன தடவைலாம். இந்த தடவை எல்லாமே நம்மளே பண்ணதுனால எல்லாமே நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
நம்ம இப்போ வந்து அதாவது நம்ம போற ஃப்ளோ வந்து டுவர்ட்ஸ் ஜோதிலிங்கம் வரிசையா போயிட்டு இருக்கறதுனால நம்ம திங்க் பண்றதும் அந்த லைன்லயே அடுத்து 2 என்னன்னு பார்ப்போம். அடுத்து 1 or 2, 3 கூட கம்பைன் பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு எப்படி நமக்கு நமக்கு எப்படி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 3 வந்து கம்பைன் பண்ணலாம்னு மீனாட்சி சார் சொல்லிட்டு இருந்தாரு. எப்படி அதுக்கு லீவு தென் நம்ம இனிமே வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. இனிமே ஃபிளைட் பெஸ்டா தோணுது. ஏன்னா நமக்கு வந்து டைம் சேவ் கம்ஃபர்ட்னஸ் டைம் வந்து ஏன்னா 1.5 நாள் நம்ம போனது 1.5 மணி நேரத்துல வந்துட்டோம் அன்னைக்கு. அப்படின்னும் போது லாட் ஆஃப் டைம் 1400 கிலோமீட்டர்ஸ். ஆமா, அதனால என்னன்னா நம்ம பட்ஜெட் மட்டும் முன்னாடியே பிளான் பண்ணணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பட்ஜெட் பிளான் பண்ணோம்னா ஃபிளைட்டே நம்ம பிளான் பண்ணலாம். ஃபிளைட்டே பிளான் பண்ணிட்டோம்னா ரொம்ப டைம் சேவ் ஆகும். நம்ம சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். பார்ப்போம், அடுத்து இதுவும் அதே மாதிரி ட்ரை பண்றதுக்கு பார்ப்போம். மற்றபடி நம்ம டீம்ல எல்லாருமே நல்ல கோஆப்ரேஷன், ஒண்ணுமே இந்த யாரையுமே குறிச்சு சொல்ல முடியாது. எல்லாரும் அவங்க அதே மாதிரி அவங்கவுங்க லெவல்ல என்ஜாய் பண்ணாங்க. ஃபுட்டை பொறுத்தவரை மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு தோணுது வெளியில போகும்போது. அது மட்டும் பார்ப்போம், முடிஞ்சா அதுக்கு ஏதாவது ஐடியா என்ன பண்ணுவோம் பண்ணோம்னா சசியும் அதே மாதிரிதான். பசி தாங்காத சசியும் பசி. ஆமா ஆமா, ரைட்டு. அவங்களுக்கு மட்டும் நம்ம சரி சார், இதுல வந்து குறையெல்லாம் சொல்லவே கூடாது சார். அதாவது நம்ம ஒரு வெளியூருக்கு போறோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சுல சொன்னதுதான், நம்ம இங்க இருந்து போய் இறங்குற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இது நினைப்பே இல்லாத அளவுக்கு வீட்டு சாப்பாடு கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேற ஊர்ல இருக்கோம்னு சொன்னா அந்த இதுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். அதனால மேபி நம்ம அந்த டைமுக்கோ இதுக்கோ கிடைக்கலன்றது கரெக்டா தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு வந்து நம்ம பழகிக்கிறோம். அந்த இதை வந்து அது நீங்க பூபதி, அது வந்து அதான் நான் சொன்னல, நம்ம 11 பேருக்கும் என்ன 12 பேருக்குமே எண்ணம் வந்து அந்த எண்ணம் இருக்கு. அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. ஆனா அதுக்கான உடம்பு வந்து சப்போர்ட் பண்ண இதே வந்து நம்ம கூட சாப்பிடாம இருந்தாலும் மயக்கம் போட்டு வந்துட்டானே சிரமம் ஆயிடும் இல்ல, நமக்கு எல்லாருக்குமே ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து வரக்கூடாது. அதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, அவங்க செல்ஃப் கேர் எடுத்துக்கிட்டாங்கன்னா பெட்டர். ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே அதுக்காக வளைஞ்சு ஒரே இடத்துல சாப்பிட்டுட்டு போகணுன்ற சுச்சுவேஷன் அங்க இருக்குமான்றது தெரியாது. அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். வேற ஒண்ணும் இல்லை. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. மற்றபடி ஃபுட்டு வந்து நம்ம செகண்டரியா தான் பார்ப்போம். ஏறிடுறோம், அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. இவங்கள மாதிரி ஆளுங்காக நான் சொல்றேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும். மற்றபடி ஆனா ரொம்ப அட்ஜஸ்டபிள் உண்மையிலேயே. நம்ம டீம் எல்லாருமே ரொம்ப அட்ஜஸ்டபிள். என்ன நிறைய சங்கடங்கள் இருந்துச்சு. சீட்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ல சீட்டே இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம போனோம். நம்ம பிளான் பண்ணி தான் நம்ம அந்த இடத்துக்கு ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். அது ஒன்றும் நம்ம இந்த மாதிரி சின்னத்தை தான் டியூன் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம எந்த இடத்துக்கு வந்து வேன் பெட்டரா இருக்கும். ஏன்னா அந்த நாள் நம்ம எதிர்பார்க்கல, ஒரு முக்கியமான நாளா இருந்து அந்த நாள் இவ்வளவு ரஷ் இருக்கும். பஸ் காரே பார்த்தீங்கன்னா 500 thousands தான் போச்சு. அவ்வளோ கார் பார்த்தோம் நம்ம. அப்படின்னும் போது அந்த ரஷ்ஷுக்கு நம்ம பஸ்ஸுக்கார வந்தது ஓகே தான். அதுக்கு மேல அவனால வர முடியாது நம்ம பார்த்த வரையிலும். அதனால நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது நம்ம முன்னாடியே பார்த்து டியூன் பண்ண முடியுது என்ன பண்ணுவோம். அந்த வேன்ல போயிருந்தாலும் சதீஷ், வேன்ல போயிருந்தாலுமே இந்த டிராபிக்ல நம்ம நின்றுப்போம். லக்கேஜோ அல்லது நம்ம ஒரு ஃப்ரீயா உட்காந்து பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி சொல்றேன். அதுக்கு சொல்றேன் நான். டிராபிக் நம்ம கம்ஃபர்ட்டா உட்காந்துருப்போம். அந்த மாதிரி நம்ம அந்த ஊரோட மக்களோட பழகிறதுக்கான வாய்ப்பா நான் பாக்குறேன். வாய்ப்பா அது வந்து பஸ்ல போனா கிடைக்கும். ஏன்னா மீனா சாருக்கு தெரியும். ஆக்சுவலா அன்னைக்கு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த அம்மா உட்காரும் போது எப்படி நம்ம ஃபீல் பண்ணோம். ஆனா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அந்த லோக்கல் 2 வயசானவங்க வந்து அவங்க அந்த ஊரை பத்தி சொல்றதுக்கு நமக்கு ஆர்வமா இருந்தாங்க. நிறையா இருந்தது. டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கிட்டும் ராஜேஷும் ரமேஷும் மொபைல்ல சொல்லி சொல்லி கன்வெர்ட் பண்ணி படிச்சு ராஜேஷ் சாம்பர் ரமேஷ் அது பார்த்து பண்ணதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அனுபவமா நான் சொல்றேன். ஏன்னா ரிட்டர்ன்ல வரும்போது பஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா அது அவங்க ஊரை பத்தி சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. அந்த மாதிரி நம்ம கூட பழகிட்டாங்க ரொம்ப. இல்ல அவங்களோட பாசம் பார்க்கணும். அதோட பாசத்தை பார்க்கணும், எந்த அளவுக்கு இதாக்கணும். இப்ப பாலாக்கு தெரியும், ஏன்னா அவரு என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. நம்ம எப்படி அந்த இது ஸ்டார்ட் ஆக போகும்போது அப்படியே கண்ட்ரோல் ஆகி
அப்படியே ஃப்ரெண்ட்ஸா மாத்திட்டு அப்புறம் ஜாலியா மாறி அது உண்மையிலேயே அவங்க கடைசியில வந்து போகும்போது இப்படிலாம் நானே போங்க ஒரு இங்கெல்லாம் நிமிஷம் போங்க பயந்தேன். நிறைய சொன்னாங்க அவங்க ஆக்சுவலி. ஆள் அடி வாங்கிடுறாருண்ணா. இல்ல இல்ல பேக் சார் சீட்னா இது கொஞ்சம் வந்து கிளீன் உங்களோட சீட்டா ப்ளஸ் இருந்துச்சு. கூட. அதை வந்து திருநா சார்ல ரமேஷ் சாரு ராஜேஷ் மீனா சார்ல வேற லெவல்ல பேசி மாத்தி அதை என்ஜாய்மெண்டா மாத்திட்டாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அந்த லோக்கல் பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸ். அதனால இறங்குனது எங்களுக்கு இந்தூர்ல வந்து அந்த அளவுக்கு இறங்குனது எதுவுமே தெரியல. டயர்ட் இல்லாம இருந்தோம். அது ஒரு நல்ல அதான் ரொம்ப அதுவும் தெரியல. அது ஒரு கரெக்ட், உண்மை பாசிட்டிவ் உண்மை. தான் திருந்தேன் இது பாலா. வந்ததே தெரியல. ஆ. சரி, நம்ம அப்ப அடுத்த எல்லாமே முறை வெறும் டவுன் பஸ்ஸா நம்ம போயிடுவோம் சார். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இது வந்து ஏன் நடந்துச்சுன்னு, அதுவும் ஒரு பாசிட்டிவா தான் நடந்திருக்குன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் ஏன்னா இல்ல. நானும் திருநா சாரும் பார்த்தோம். ஒரு போர்டை வந்து ஒரு 4 மணிக்கு நின்றான். அதே போர்டுல ஒரு 500 மீட்டர் தள்ளி தான் ஒரு 4:45 அங்கதான் நின்றான். அதுக்கப்புறம் தான் இவ்வளவு தூரம் டிராவல் ஆகி ரமேஷ் வந்து சேர்ந்துரும் மண்பாடு வந்தவொடனே அப்படியே வேற வேற பீப்புள்ஸோட கனெக்ட் ஆகிறப்ப வேற வேற அப்படியே நல்லா தெரிஞ்சு இவ்வளவு. இல்ல அதுல அதே மாதிரி அந்த பஸ் வரும்போது பாலா, அவன் ஆ, வந்து இருக்கிறதுல ஆல்டர்னேட் ரூட் மாதிரி ஒண்ணு போறான்னு வச்சுக்கீங்களேன். அந்த ஆல்டர்னேட் ரூட் உண்மையிலே எட்டி பார்த்தோம்னா நம்ம பயந்துருவான். சசிகலா ஒரு இடத்துல ஆ, கத்துனா உங்களுக்கு தெரியுமா ஆமா தெரியல. ஆமா கரெக்ட் கரெக்ட் ஏன்னா கரெக்ட். அவ்வளவு தூரம் அந்த ஆத்த ஒட்டி போச்சு வண்டி. வண்டி விழுந்துச்சுன்னா எல்லாரும் நீச்சல் தெரியுமா அப்படின்லாம் கத்துனா அவன். ஏன்னா அந்த மாதிரி வேற வழி இல்ல. அவனும் வந்து அவங்களும் அவங்க லெவலுக்கு எவ்வளவு சீக்கிரம் வெளியில வரணும்ன்றது தான் பண்ணாங்க. பட் அதே மீறி ரஷ்ன்னும் போது ஒண்ணும் பண்ண முடியாது. அது அதாவது அந்த அளவுக்கு ஒரு கரெக்டா சொன்னீங்க முக்கியமான நாள். சதீஷ், கரெக்டா சொன்னீங்க. அதான் ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து அவ்வளவு டிராபிக் எடுக்கிறதுக்காக ஒரு லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளத்துல நடுவுல அந்த காட்டுக்குள்ளார ஒரு சின்ன ஒரு ஒத்தடி பாதை ரோட்ல தான் ஓட்டினாரு. ரமேஷ் சைட்ல உட்காந்துருக்கும் போது முள்ளு அடி அடிக்கும் போது தான் தெரியும் இவங்க இந்த ரோட்ல போறாங்கன்ட்டு. சோ அதுல தாண்டி போகும்போது ஒரு 200 வண்டியை தாண்டி போய் ஏறதுனாலதான் கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னாடி வந்தோம். எல்லாமே த்ரில்லிங்கா தான் இருந்தது. பட் நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா நாங்க வந்து ரமேஷ் கூட வந்து பாரு இப்படி போயிட்டு இருக்கான்னு நம்ம அது கூட திருப்பி பேச்சு சுவாரஸ்யம் நாங்க திருப்பி அவங்க கிட்ட பேசி நாங்க சொல்லி சொல்லி அப்படியே அந்த கதை கேட்கறதுலயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா போயிடுச்சு. அதனால இதுவும் ஒரு அனுபவம் தான். என்னன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம குவிக்கும் போது அதை விட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதை இக்னோர் பண்ணிட்டு அடுத்து நமக்கு பிடிச்ச விஷயத்த அந்த டைம்ல செஞ்சோம்னாவே தன்னால் நமக்கு வந்து போயிடும்ன்ற மாதிரி தான் அந்த நேரம். அந்த அது மட்டும் இல்லாம நம்ம போன அந்த ஆட்டோ டிரைவ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே சூப்பர். ரியலா வந்து எல்லா டிரைவுமே நல்லா நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து நம்ம தங்குனதுல அந்த லாஸ்ட் இந்தூர்ல தங்குனது வந்து உண்மையிலேயே பிளசன்ட் ஸ்டேன்னு சொல்லுவோம். நம்ம போன கோயிலுக்கு அந்த எனக்கு ஆரம்பத்துல போடும்போதுலாம் மீனா சார் சொன்னேன், சார் இது இன்னும் ரொம்ப அவுட்டர்ல இருக்க மாதிரி இருக்கு, பரவாயில்ல. இந்தூர் வந்து கொஞ்சம் ஒரு சிட்டி மாதிரி ஆக்சுவலா. அதுல வந்து நம்ம உள்ள ஏதாவது ரூம்ஸ் எடுத்தோம்னா அது கண்டிப்பா காஸ்ட்லியா இருக்கும். இது அவுட்டர்ல இருந்து பரவாயில்ல, ஏர்போர்ட் தானே பக்கத்துல இருக்கு, நம்மளோட அல்டிமேட் டெஸ்டினேஷன் வந்து ஏர்போர்ட் அப்படின்னா பக்கத்துல இருந்தா ஓகே தான் அப்படின்னு போட்டோம். பட் ரொம்ப சீப்பஸ்ட் அது ஆக்சுவலா பர் ஹெட் 200 கூட வரல. அது ரொம்ப சீப்பஸ்டா கிடைச்சிது. அதே மாதிரி அந்த இடம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சான்ஸே இல்லை. அந்த மாதிரி ஒரு இடம் வந்து நமக்கு பிளான் பண்ணா கூட நமக்கு கிடைக்காது. யாராவது கேட்டா நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி இந்தூர் போனா அந்த போய் ஸ்டே பண்ணுங்கன்ட்டு. ஏன்னா நம்ம ஓம்காரேஸ்வர்லாம் இந்தூர்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம அனீஷ்ன்ற எங்க மார்க்கெட்டிங் டீம் போனப்ப ரூம் பட்டு கேவலமா இருந்ததுன்னு எங்களுக்கு சொன்னாங்க. ரொம்ப ஒஸ்ட்டுங்க, அந்த மாதிரி ஒரு ரூம்லாம் நீங்க பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்ன உடனே தான் நாங்க வந்து இந்த இது சூஸ் பண்ணோம். இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, சரி ஓகே இது போடுவோம் அப்படின்னு போட்டோம். பட் உண்மையிலேயே நல்ல இடம். அவங்க அந்த இவங்களும் அந்த காலை அந்த நைட்டு வந்து நம்ம அந்த ஒன்லி மேகி தான் அவைலபிள்னாங்க. இந்த மேகியை மட்டுமே எல்லாருமே நைட்டு அந்த குளிர்ல அடிக்கிறப்ப நல்லா இருந்தது சாப்பிட்றப்ப. உண்மையிலேயே அந்த இடம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணி இந்த ஸ்பீச் ஆக்சுவலா நம்ம அங்க பண்ணிருக்கணும். நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணல. ஆனா அன்னைக்கு நைட்டு வந்து யாருமே கிடையாது அந்த ஏரியால. நம்மளும் அந்த கடைக்காரன் தான் இருந்தான், வேற யாருமே கிடையாது. அந்த இடம்லாம் வந்து நம்ம ஒரு நாள் நைட்டு கொஞ்சம் பேசிருந்தாலும் பரவாயில்லன்னு கூட நம்ம இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அது ஒரு முக்கியமா நம்ம மிஸ் பண்ணோம். நம்ம தான் கடையை சாத்தவும் இல்லையா சார், கொஞ்ச நேரம் ஆனோன்னு அவனே லைட் வந்துட்டான். இல்ல அதான் அவன்கிட்டயும் மேகி தீந்துச்சுன்ற அளவுக்கு வந்துட்டான் அவன். அந்த அளவுக்கு நம்ம வாங்கி சாப்பிட்டோம். சார் டீ போடுற அம்மா வந்து சார் முடிச்சுட்டுமா நான் கடை சத்து வீட்டுக்கு போறேன் போவா இல்லம்மா இன்னும் ஒரு 6 டீ பெண்டிங் இருக்கு, சரிங்க நீங்க சீக்கிரம் சொல்லுங்க நான் போட்டு கொடுத்துட்டே போறேன். இல்ல அதுல நம்ம அவ்வளவு சாப்பிட்டு பெரிய எக்ஸ்பென்சிவா இல்ல, எல்லாம் ரொம்ப சீப்பு. ஒரு நம்ம சாப்பிட்டு மொத்தம் 1500 வந்துச்சு. 12 பேருக்கு 1500 ஒரு மேட்ரு கிடையாது. நைட் டின்னருக்கு சதீஷ் அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அமைதியா இருந்தது, ரொம்ப அமைதியான ஒரு ஏரியா. நம்மள சுத்தி ஒரு 2-3 பேர் தான் இருந்திருப்பாங்க. பெரிய கூட்டம் கிடையாது, நம்ம மட்டும் தான் இருந்தோம் அவ்வளவு பெரிய ஏரியாலயே.
அதுல இன்னொரு பெரிய விஷயம் ஆமா என்னன்னா, பக்கத்துல அந்த ஃபிளைட் வந்து இண்டிகோ ஃபிளைட் ஏறிக்கிட்டே இருந்தது. அடுத்த நாள் காலைல போய் நாங்க நிக்கும் போது பாத்தீங்கன்னா, ஆமா ஆமா ஒரு ஆமா ஃபிளைட் அப்படியே ஏறி ஏறி கரெக்ட் ஏறி போயிட்டு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு 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 டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த காலையில அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சன்ரைஸ் வந்துட்டு இருக்கு. இந்தாண்டு ஃபிளைட் போக போக அது பார்த்துட்டே இருக்கிறோம் போர் அடிக்காம. ஒரு டீ ஆமா குடிச்சிட்டு அதை நல்லா பார்த்துட்டு இருக்கும்ல இருக்கும்போது அது ஒரு ரம்மியமா இருந்தது. அந்த அந்த என்வரான்மெண்டே ரொம்ப அருமையா தான் இருந்தது. கரெக்ட் கரெக்ட் நல்ல இடம் அது. அந்த அந்த இடம்லாம் மறக்கவே முடியாது. தென் அது ஃபிளைட் இட்லி எக்ஸ்பீரியன்ஸ். சாப்பிட்ட இடம், இட்லி சாப்பிட்டோமே அந்த இடம் அருமையான இடம். இட்லி அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு இந்தூர்ல டிஃபன் இட்லி சென்டர் சாப்பிட்டது எங்கேயுமே பார்க்க உண்மையிலேயே முடியாது. மறக்க முடியாது. வெரி சூப்பரா குவாலிட்டி. இருந்துச்சு, ஆமா குவாலிட்டியா இருந்துச்சு இந்தூர்ல இட்லி. தென் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு செலிப்ரேஷன் எல்லாத்துக்கும் சொன்னேன். பிரசிடென்ட் சார் வரலாம். இன்னொன்னு நம்ம நம்ம டீம் போயிட்டு வந்தது எங்க கம்பெனி பூரா தெரிஞ்சு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன சார் செம ட்ரிப் போயிருக்கீங்க போல இருக்கேன்ட்டு. நாங்க இத்தனைக்கும் ஒரு 6 பேரோட நிறுத்திக்கிட்டோம். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஈவன் டாப் லெவல் பிரசிடென்ட் வரலாம் எல்லாரும் கேட்டாங்க, சூப்பரா இருக்கு போயிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. எல்லாத்துக்கும் பிரசாதமும் ராஜேஷ் மொத்தமா இழந்து கொடுத்துட்டான் போல இருக்கு அந்த ஃப்ளோருக்கே. நான் அது எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா நான் வந்து கொஞ்சம் பேர் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ராஜேஷ் வந்து அந்த நாங்க உட்கார்ற ஃப்ளோர்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் இருப்போம். அந்த ஃப்ளோருக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் கொடுத்துட்டாப்ல. இப்ப யாருமே எல்லாரும் பார்த்துட்டு சார் ராஜேஷ் கொடுத்துட்டாப்ல சூப்பரா இருக்கு சார் அது அப்படின்னாங்க. ரைட் ஓகே அப்படின்னாச்சு. அது பூபதி அண்ட் ராஜேஷ், தேங்க்ஸ் பூபதி அண்ட் ராஜேஷ். கரெக்டா நீங்க எல்லாத்துக்கும், நான் கூட அதை எதிர்பார்க்கல. எல்லாருக்குமே பத்துச்சா நீங்க கொண்டு வந்தது? கொடுத்துட்டோம் சார். இருந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டோம் அப்படியே. பிரசாதமா எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு சார். அதனால சரியா கொடுத்தாச்சு. இருந்தது. அதான் எல்லாரும் சொன்னாங்க என்கிட்ட, சார் எல்லாருக்கும் இவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. பரவாயில்ல ரைட்டு, நம்ம அதை யோசிக்காத விட்டோமே அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல. அது அது ஒண்ணு. இன்னொன்னு நம்ம இது பிரசிடென்ட் வரலாம் போய் பேசினேன். அப்ப சொன்னேன் இந்த மாதிரி ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன் எல்லாம் பார்த்தோம் சார், நம்ம அந்த வேலை பண்றது இல்லை அப்படின்னு அவரு சொன்னாரு. அவர் இந்தூர்ல நான் பார்த்துருக்கேங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் நார்த்லயே பொதுவா பாத்தீங்கன்னா நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுல நம்ம ஊர் தாங்க எல்லாரும் சாப்பிட்டு வீட்டுல தூங்கிட்டு இருப்போம் அப்படின்னாரு அவரு. அது அது நல்ல மாதிரி வேற ஏன்னா level. நம்ம ரிப்பப்ளிக் டேக்கு யாரும் நம்ம செலிப்ரேட் பண்ணி பார்த்ததே கிடையாது நம்ம ஊர்ல. மேபி அது பண்றாங்களான்னு ரோட்ல போனாதான் தெரியும். பட் ஆனா அங்க பார்த்தோம்னா நம்ம பார்த்த ஒரு என்விரான்மெண்ட்டே டிஃபரெண்டா இருந்துச்சுல. அது அதை நான் சொன்னேன் நான் அவர்கிட்ட, சார் எங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திங்கும் வந்து ஸ்பெஷலா அமைஞ்சது. மகாகாளீஸ்வரர் நடந்தது, அடுத்தது ஓம்காரீஸ்வரர் அடுத்தது சூப்பரா இருந்தது. அந்த திருநா சொன்ன மாதிரி அந்த வியூல மேல மேகத்துக்கு மேல வரும்போது அந்த வியூ வந்து சான்ஸே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் மதுரை, சென்னை. அந்த இதெல்லாம் பார்த்தா இந்த மாரி நான் ஒரு வியூ பார்க்கல. வியூ சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் அது அதே மாதிரியே நல்லா ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோம். இதனுடைய இந்த ஜோதிலிங்க ட்ரிப் வந்து அப்படியே தனி ட்ராக்ல கண்டினியூ ஆகும். அப்படி நம்ம எல்லாத்துக்கும் இதே மாதிரியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் ஆல் சப்போர்ட். ஓகே சார், ஓகே சார். மீனாட்சி சார், ஆக்சுவலா நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டாரு. மீனாட்சி சார் சத்தத்தை காணோம். சார் இருக்கேன் சார் சார். நீங்க உங்களோட இத ஒரு கோர்வையா சொல்லுங்க, உங்களோட ஆமா சார். இது. ஏன்னா நீங்க வந்து விழாக்குழு தலைவர் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்ப தான். கடைசியா ஆஹா. முடிவுரை வைங்க. இல்ல சார், அந்த அதாவது மாதிரி இல்ல. நம்ம அதாவது மீனாட்சி சார், இல்ல முடிவுரை மீனாட்சி இல்ல, சார் கமா போடுங்க. இவ்வளவு நம்ம சொன்னாலும், மீனாட்சி சார் இவ்வளவு நம்ம சொன்னாலும் இதுக்கு வந்து ஸ்பீடு நீங்க தான். ஆமா, இதுக்கு வந்து ஓம்னு விஜய் போட்டதே நீங்க தான் சார். ஆகா, அந்த மாதிரிலாம் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இல்ல. அதனால அது ஒரு சார் ஒத்துழைப்பு. ஒரு விண்ணப்பம் ஏற்கனவே தனித்தனி சொல்லியிருக்கேன். ஆள் எல்லாம் கிடையாது. சார் எல்லாரும் ஒன்னா இது சேர்ந்து நம்ம கெட்டிங் போனோம். அதே சார் மாதிரி இதை திருநா நல்லா பண்றதுக்கு நம்மளுக்கு கம்பெனி கொடுத்தாரு எல்லா விஷயத்திலுமே. ம், நம்ம 2 பேருக்கும் ரொம்ப ஒத்து போனதுன்னு நினைக்கிறேன் திருநா. கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா சோ நம்ம நிறைய அடுத்த ட்ரிப் சிங்கிங். போடலாம். அடுத்து என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் மெதுவா. இல்லாம அவனர்களாலே அவன் தாள் வணங்கி அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம போனது எல்லாமே வந்து சதீஷ் சொன்ன மாதிரி ஒரு சிறப்பான நாளா தான் இருந்தது. நம்ம நினைச்சு பார்க்கவே இல்லை. காரணம் அந்த கூட்டம் முடிஞ்சது. அது காரணம் என்னன்னு கிடைச்சது. முதல் நாள் அதே மாதிரி 2 தரிசனம், மறுநாள் 1. ஓம்காரேஸ்வரில் எதுக்கு 2 கிடைச்சது நம்மளுக்கு? முதல் 1 தான் போட்டோம், ஏன்னா சரியா பார்க்கலன்றதுக்காக 2வது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. முன்னாடியே அந்த 3000 ரூபாய் கெட்டி போனா போதுன்னு விட்டதுக்கு சதீஷ் விடலை. இல்லை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு எங்க யூனிட்ல வந்த ஒரு நபர்கிட்ட பேசி அந்த இது கிடைக்க வச்சு திரும்ப அந்த, ஏன்னா நம்ம செகண்ட் தான் பார்த்தோம் முதல் நாள்.
அதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் மெதுவா நின்று பார்த்து அதே டைம் தான், பட் அந்த வீடியோ எடுக்க வச்சாரு அத பாலா மூலமா. பாலா ஆனா நல்லா அத ஒரு அவ்வளவு வீடியோ பெரிய எடுத்தாரு, கோயில், அது சின்ன ராஜேஷ் இடம். எடுத்தாரு. அவ்வளவு பெரிய கோயில் ஒரு சின்ன இடம். சின்ன இடம், அது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை பாத்தீங்களா. 2 பேர் போகக்கூடிய இடம் தான் இருக்கு உள்ள. அந்த 2 பேர் போகக்கூடிய இடத்துலதான் நம்ம வந்து 2 பேர் நுழைஞ்சு உள்ள போய் கீழே உள்ள பார்த்தா போற மாதிரி சின்னதா தான் இருக்காரு. கண்ணாடி ரூம்ல வச்சு கண்ணாடி ஒரு இதுவுளுக்கு வச்சு வச்சிருக்காங்க நம்மள. அந்த சாரி சிவனை நல்லா பார்த்தோம். ஓகே, 2 ட்ரிப் கிடைக்கிறது அது இருக்கு, நம்மளுக்கு பாக்கியம் கிடைச்சது. நர்மதா அன்னைக்கு ஜெயந்தி வேற நம்மளுக்கு, அது நல்லா பார்த்தோம். அதோட காரணம்லாம் பின்னாடி தான் தெரிஞ்சது. முதல்ல தெரிஞ்சிருந்தது ஆமா வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆனா தெரியாம இருக்கிறது தான் நல்லது. தெரியாம கொஞ்சம் இருக்கு நல்லது. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இல்லையா கண்டிப்பா கண்ணா? ஆமா, தெரியாமயே நமக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்களே சார். அதுதான் இல்லையா? அதுதான் அதுதான். தெரிஞ்சா வந்து அது அந்த எதிர்பார்ப்போட போவோம். நம்மளுக்கு போயிடும் கண்டிப்பா தெரியாதனாலதான் நல்லா இருந்தது. கண்டிப்பா. அதெல்லாம் பார்த்தோம். சசி இந்த டீம்ல யாரும் இது வரலன்னு நினைக்கிறேன் வீடியோல. ஆபீஸ் ஆமா. அவருக்கு என்ன தெரியல. சரி, ரைட், ஓகே. சசிடே சொல்லிருங்க. எல்லாருக்கும் ரொம்ப அது தேங்க்ஸ். அந்த லிங்கம் ஈரமா இருக்கிறதுக்கான நர்மதை வந்து கீழ இருந்து மேல வருது. அது நம்ம இருக்கிறது 3 ஃப்ளோர் மேல இருக்கும். அந்த நர்மதையில ஆமா ஆமா 3 ஃப்ளோர் மேல இருக்கும். ஆனா கீழ இருந்து வந்து மேல தண்ணியை இது பண்றதுனால அங்க தொட விட மாட்டேங்கிறாங்க. ஓ சரி சரி அங்க சரி. வருது. சோ இந்த இந்த டைரக்ஷன்ல இருந்து கொஞ்சம் பேக் சைடுல பாத்தீங்கன்னாக்கா ஆதிசங்கரர் பகவத் பாதாவோட இது ஆமா, நம்ம அதை பார்க்கல. அது நம்ம ரிட்டர்ன் வரும்போது தான் பார்த்தோம் நம்ம. பார்க்கல. கோவிந்த பட்டர்னு சொல்லிட்டு இவரோட குருநாதர். ம் அவரை வந்து அவர்கிட்டதான் இவர் பாடம் கத்துக்கிட்டு அங்க இருந்துதான் இவரும் நம்ம இதுக்கு வந்திருக்கிறாரு. ஸ்டார்டிங்ல அவரோட இது அங்கதான். அப்போ இவரு தியானத்துல இருக்கும்போது நர்மதை நதியில இது வந்துருச்சு, ஃப்ளட்டு. வெள்ளம். ஃப்ளட்டு வருதுன்னா ஆர்ப்பரிப்பு, அவ்வளவு ஆர்ப்பரிப்பு, ஊரே அழிச்சிருச்சு. எல்லாருமே ஆலோகலம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு உள்ளார தண்ணி வந்துருச்சுன்னா இவர் தியானம் கெட்டுடுமேன்னு சொல்லிட்டு சுத்தி 6 வாசல் இருக்கா அந்த குகையை சுத்தி. ஒவ்வொரு வாசல்ல வந்து வரும்போதும் குண்டல அந்த ஒரு கமண்டலம் ஒண்ணு வச்சுட்டு அந்த கமண்டலத்துல வந்து தண்ணி ஊத்திருமா. அமைதியா இருந்துச்சு அந்த இடத்துல, ஆர்ப்பரிப்பு இல்லாம. அதுல என்ன பண்ணிருக்காரு, இவர் தியானத்துல இருந்து முடிஞ்சு வர்ற வரைக்கும் நர்மதா அஷ்டகம்னு ஒண்ணு இருக்கு, அதை படிக்கணும். என்னன்னு எனக்கும் தெரியல. அதை படிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த நதி வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணலையா. ஆனா சுத்தி எல்லாம் இது புயல் இது நதி இதா இருக்கு, தண்ணி நிறைய போயிருக்கு, வெள்ளம் போயிருக்கு. நர்மதா அஷ்டகம் தான் ஃபர்ஸ்ட் ஒரு எழுதின ஒரு இது அஷ்டகம். ஒரு ஆதிசங்கர் பகவத் பாதா. நம்ம வெறும் சிலையை அங்க தூரத்துல இருந்து பார்த்தோம். ஆமா, அது ரிட்டர்ன் தான் பார்த்தோம், போகும்போது பார்க்கல. நம்ம போது பார்த்தோம். அதுக்கு பேக் சைடுல தான் இருக்காங்க, அதை நம்ம பார்க்கல. அதே மாதிரி இது வந்து ஓம்காரேஸ்வரர் வந்து ஆக்சுவலா நம்ம ஜோதிர்லிங்கம்னு சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா சிவன் வந்து மறைஞ்ச ஒரு நேச்சரான ஒரு லிங்கம் தான் அது. யாரும் செஞ்சு வைக்கல. சிவன் வந்து மறைஞ்ச இடம் தான் அந்த இடம் எல்லாம். அப்படி இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விந்திய மலைன்னு சொல்லிட்டு இந்தியாவோட இது வந்து ஏசியனோட இதுல வந்து சேருது. அது அந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது வந்துட்டு, அதை விட மேருமலை பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் வந்து விந்தியராஜன்கிட்ட சொல்றாரு. விந்தியராஜன் வந்து மறுபடியும் ஈசன் கிட்ட வந்து கேக்குறாரு, நான் என் மலையை அதை விட நான் வந்து பெருசா வளர்க்கணும், அதை விட நல்லா வளமா வளர்க்கணும், அதுக்கு நீங்க எனக்கு அருள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் இவர் இங்க இருந்து அது ஒரு இது கொடுக்குறாரு. அப்ப அது மந்தாதான்னு சொல்லிட்டு இவர் இங்க இருந்து கொடுக்குறாரு. இது 2ஆ பிரியுது இந்த இடம். அதுதான் வந்து மமலேஸ்வரர், அமரேஸ்வரர்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஒருத்தர் ஓம்காரேஸ்வரர். இந்த 2வது லேண்டு வந்து உருவானது, பிரியல, அது உருவானது. அந்த இடம் ஓம்னு இருக்குமா அந்த இடம். அதுல வந்து பிரிஞ்சதுதான். அதுல வந்து அவரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இதானதுதான் அந்த லிங்கம் தான். அது அங்க இதாவே நிக்குது. அது வந்து டாப்ல காஸ்மிக் எனர்ஜியை வந்து வாங்கக்கூடிய ஒரு ஆண்டனா அப்படிங்கிறாங்க. யூடியூப்ல படிச்சப்போ வந்து படிச்சப்பதான் தெரிஞ்சது. அது நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அங்க கிடைச்சது. அதோட ரீசனும் அதுதான். இது அது அந்த இது கொடுத்த உடனே அங்க பார்த்தா இன்னும் அது வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அகத்தியரை கூப்பிட்டு தென்னாட்டுக்கு போயிட்டு அதை வந்து சுருக்கி விடுங்க, அப்பதான் இங்க வந்து வளராது அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அப்ப வந்து அந்த மேருமலையை வச்சு இது கடையறாங்களா, அதெல்லாம் நடந்ததெல்லாம் அப்பதான் அந்த கதையெல்லாம்.
அது பரவாயில்ல. அகத்தியர் இங்க இருந்து தான் அங்க டிராவல் பண்ணிருக்கேன். சார், நீ இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி படிச்சிருக்கணும்ப்பா தம்பி. நீ இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு சொல்லியிருந்தா பரவாயில்ல. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கதை சொல்லிட்டு இல்ல இல்ல நான் இல்ல போறதுக்கு நெக்ஸ்ட் முன்னாடி படிச்ச சதீஷ் இல்ல, அது அது இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்சம், அவ்வளவுதான். இல்ல 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 ரொம்ப நெக்ஸ்ட் இல்ல சிம்பிளா இருந்தது. நெக்ஸ்ட் எங்க போறோம்ன்றது சொல்லிடுவோம் தேவாட்ட. ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு படிச்சு சார்ட் வைக்க சொல்லிடும். கொடுத்துருவோம். ஆமா ஆமா அதேதான், படிச்சு என்னன்னு நம்ம சொல்ல சொல்லிடுவோம். இல்ல நம்ம அந்த சார்ட் எடுத்துக்கிறோம்ல, அது மாதிரி அவங்க ஒரு சார்ட் எடுத்துக்கிட்டோம். பண்ணிடலாம், அதான் அவ்வளவுதான். சார், கரெக்ட் தான். அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்கல்ல சார். ஷூர் ஷூர். கண்டிப்பா. ஆமா 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 ஆமா, கட்டாயம் கட்டாயம். ரொம்ப நன்றி எல்லாரும், ரொம்ப இதா வந்ததுக்கு. எல்லாரும் சதீஷையும் என்னையும் பெரிய இதா சொல்றீங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அங்க வந்து சும்மா சதீஷை கேளுங்க. நானா ஒரு பார்த்தோம், அவ்வளவு இங்க போலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் யார் வராங்களோ வரலையோ நம்ம 2 பேரும் போலாம் கூட, அப்படி கடைசியில முடிவு எடுத்தோம். முதல்ல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, எங்க யாரும் இல்ல இனிமேல் வராங்களோ நீங்க இல்லையோ அப்படி நம்ம நினைக்க கூடாது சார். இனிமேல் நீங்க நினைக்க முடியாது. நான் கூட தான் வருவோம். இனிமே விட்டுட்டு போக முடியாது சார். உண்மை சொல்லணும்ல, உண்மை சொல்லணும்ல. நிச்சயமா சொல்லிட்டீங்க 12 லிங்கம்னு. ஆமா, அத கம்ப்ளீட்டா நீங்க தான் க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். உண்மை 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 பண்ணிடலாம். சார், இது நீங்க பண்றீங்களோ இல்லையோ உங்க மூலியமா நடக்குது. ஆமா, உங்க மூலியமா நாங்க அதனால 12 பேர் அமைச்சு அதனால பாருங்க. நீங்க இந்த பொறுப்பு எடுத்துட்டு தான் பண்ணணும். எல்லா இதுவும் நான் உங்ககிட்ட எடுத்துறோம். நீங்க யாருக்கு நீங்க அது கொடுக்குறீங்களோ அது போங்க. ஆனா எங்களோட நன்றிகள் உங்ககிட்ட தான் நாங்க சமர்க்க முடியும். நீங்க எங்க வேணா கொடுத்துக்கோங்க. அது சரி, நீங்க சொன்ன மாதிரி வாங்கிக்கிறோம். நானும் சதீஷும் வாங்கிக்கிறோம். கண்டிப்பா வாங்க தள்ளி விட்டுரும், வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா. அது நன்றி சார். நம்ம பண்ணிடலாம். அது நம்ம அதுக்கு இன்னொரு வேண்டதுக்கு விஷயம் பதிலா நீங்க என்னன்னா, வந்து சொல்லுங்க பாலா. அந்த 4 நாளுமே வந்து எதுவும் நமக்கு வந்து எல்லாமே கரெக்டா நடக்கணும், உள்ள வீட்டுல இருக்கவங்களுக்கு மத்த எல்லாருக்கும் வேண்டிட்டு முன்னாடியே ப்ரேயர் பண்றது, அதுவே நீங்க அதெல்லாம் பண்ணிருக்காது, பேக் எண்ட்ல பண்ணிருக்காது. ஒரு சில விஷயங்கள் மீனாட்சி சார் சொன்னாரு, பட் அது பெரிய விஷயம். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க நிறைய தடங்கள் எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இத பண்ணது வந்து நீங்க சொன்னீங்களா, அந்த 4 நாளுமே நம்மளுடைய மத்த விஷயங்கள் எதுவுமே பாதிக்கப்படாத அளவுக்கு எல்லாத்துக்கும் இந்த உண்மை உண்மை. அமைஞ்சிருக்குன்னா, அதுக்கு நீங்க முன்னாடியே அதுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிருக்கீங்கன்னா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு. இல்ல அதுக்கு சில இடங்கள் வந்திருக்கு, இடத்துல ஒண்ணும் இல்லாம போயிருக்கு. அது சதீஷுக்கு தெரியும். அது இதெல்லாம் பேசினாரு, என்கிட்டயும் பேசினாரு. ஓகே, அதெல்லாம் பாசிட்டிவ் தான். நம்ம எல்லாம் மறந்துடணும் எல்லாத்தையும். ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷம். அடுத்து என்னன்றதை நம்ம பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணிட்டு, அதாவது இந்த திருநா சொன்ன மாதிரி அதுல இருந்து வெளில வரலன்னாருல, இந்த பூஸ்ட் ஒரு 6 மாசம் இருக்கும் நம்மளுக்கு. அடுத்த 6 மாசத்துக்கு எங்கன்றது அடுத்த பூஸ்ட் வரும். கண்டிப்பா போயிட்டு வந்து அடுத்த ஒரு 6 மாசம் கண்டிப்பா சார். பண்ணிடலாம் பண்ணிடலாம். ஓகே, கடவுளே அதுதான் நிக்குதுன்ற. ரைட், ஷூர் ஷூர். ஓகே சார், ரைட். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். எல்லாத்துக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. தேவா, அனைவருக்கும் நன்றி. தேவா, நன்றி. திருநா, சதீஷ் சார், பாலா, செல்வம், பாலா, எல்லாத்துக்கும் நன்றி. ரமேஷ், எல்லாருக்கும் நன்றி. ரைட், எல்லாரும் சதீஷ் touch ஐயா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பூபதி, நன்றி. பூபதி, ராஜேஷ், நன்றி சார். பை 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 எல்லாத்துக்கும் நன்றி. பை. சார், தேவதாஸ். சரி சார், நன்றி சார். பாய் பாய். நன்றி ராஜேஷ் சார், நன்றி. ராஜேஷ், தேங்க்யூ சார். ஹலோ சார், தேங்க்யூ. ரமேஷ் சார், தேங்க்யூ. குரு Thank சார், you. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ சார். ரமேஷ் சார், நன்றி. செல்வம் சார், எல்லாத்துக்கும் ராஜேஷ், பூபதி, பாலா, தேவனா, இந்த 12 ரமேஷ், டீமும் இதே செல்வா. மாதிரி ஒரு 15 நாளைக்கு ஒரு நாள் அப்படியே கன்ஃபர்ம் பண்ணி பேசுங்க. அப்பதான் நம்ம இது நடக்கும். உண்மையிலே ஒரு சார், bye. family மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன சார்? எல்லாரும் நம்பர் இருக்கு. ஒரே நிமிஷம். இல்ல இல்ல, எல்லாரும் சதீஷ், ஒரே நம்பர் நிமிஷம். இருக்கு. எல்லாரும் எல்லாரும் எப்ப அப்படியே நினைக்கிறோமோ கூப்பிட்டு பேசிருங்க. அதுல என்ன இருக்கு? அவ்வளவுதான். சதீஷ், ஒரு குரூப் எல்லா போட்டோ அப்படியே நம்பர் எடுத்துருவோம். இந்த ஸ்கிரீன் Okay. அப்படியே குரூப் போட்டோ எடுத்துருவோம். அப்படியே ஒரே எல்லாருமே ஒரு நிமிஷம். தம்ஸ் அப் கட்டுங்க. இருங்க, ஒரு இருங்க, குரூப் ஒரு போட்டோ நிமிஷம். எடுத்துருவோம். நீ எடுக்கிறியா அதுன்னா? நான் எடுத்துறேன் சதீஷ். எல்லாமே தம்ஸ் அப் கட்டுங்க. ரெடியா சதீஷ்? டேய், இன்னும் ஒண்ணே ஒண்ணு, ஒரே நிமிஷம் இருங்க. சதீஷ், நீங்க ஒன்று எடுத்துறீங்களா? நான் எடுக்கிறேன். ம். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் எடுத்துருங்க சதீஷ். அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணி எடுத்துட்டீங்களா? இரு ஒரு நிமிஷம். எல்லாரும் இங்க ஸ்கிரீனை பாருங்க. சில பேர் கண்ணை மூடி இருக்கீங்க, அதனாலதான் சொல்றேன். நேரா அவங்க கேமரா மட்டும் பாருங்க. இந்த exit. பாலா, எல்லாம் கேமரா பாருங்க. உங்க கேமராவை பாருங்க. ஓகே ஓகே, நன்றி. ஓகே Thank you. Enjoy. பாய் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி. சார், bye. பாய். Bye. சார், நன்றி நன்றி. பை பை பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ வினேஷ் சார், சதீஷ் சார். தேங்க்யூ பூபதி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார், தேங்க்யூ. தேங்க்யூ.